ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஊர்ப்புறத்திலே மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். பொள்ளாச்சி திவான்சாபுதூர் ஸ்ரீ கிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கு பெறும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் பெருமை அடைகிறோம். நான் சின்ஃபியா. நான் மஹர்ஷினி. நான் கௌதம் ராமசாமி. ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை நிலத்தின் செய்மொழி, ஐம்பெரும் காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எம் தமிழ் மொழியை வணங்குகிறோம். ஒளிப்படைத்த கண்ணினாய் என்பது வெளிச்சம் நிறைந்த கண்களை உடையவளே வா 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 என்று பொருள்படும். இந்த பாடலில் பாரதியார் பெண்களின் அறிவையும் ஆற்றலையும் அழகையும் போற்றுகிறார். மேலும் பெண்களை முன்னேற்ற பாதையில் செல்ல ஊக்குவிக்கிறார். குறிப்பாக இந்த பாடல் பெண்களின் கல்வி மற்றும் அறிவுத்திறனை வலியுறுத்துகிறது. இப்போது தனது பாடலால் உற்சாகப்படுத்த வருகிறார்கள் நமது மாணவர்கள் PJ உத்ரதாரா, R கௌஷிகா, J கவின் பிரபு, A அஜய் மற்றும் E தன்யாஸ்ரீ. எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா, கலை இழந்த நாட்டிலே முன் போலே கலை சிறக்க வந்தனை வா வா வா, விளையாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. புரட்சிமிக்க இப்பாடலை பாடிய நண்பர்களுக்கு நன்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியும் மூவாமல் கண்ணியாய் எக்காலமும் எழிலுடன் ஏற்றம் பெறும் சீரிழமையுடைய தமிழ்தாயே உன்னை வணங்குகிறோம். தேன் கரும்பாம் சுவைமிக்க செந்தமிழில் சொல்லெடுத்து எலிசீர் கொண்டு ஏடாக்கி முப்பாலால் மூவுலகம் அளந்து நாமகள் அருளால் நட்பொழுதும் தந்து நானிலம் காத்து இருதிணையின் இலக்கணம் விளக்கி ஐம்பாலும் அறுசுவையும் கொண்டு அமுதாக்கி முத்தமிழுக்கு முக்தி தந்த ஒரு தெய்வப் புலவர் நம் ஐயனே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியாரின் கூற்று நாம் அறிந்ததே. இத்தகு போற்றுதலுக்குரிய வள்ளுவரின் கடலென மிளிரும் திருக்குறளின் சில அதிகாரங்களின் சில குறள்களை உங்கள் முன் கூற வந்துள்ளோம். மருந்து என்பது மாத்திரை அல்ல, உடல் நலத்தை பேணுவதற்கான உணவு பழக்கங்கள் மற்றும் மருத்துவ அணுகுமுறைகள் பற்றி கூறுவதாகும். இந்த அதிகாரத்தின் சில குறட்பாக்களும் அதன் விளக்கமும் கூற விளைகிறார்கள் R சக்தி நாச்சியார் மற்றும் S தருணிக்ஷா. மருந்து அதிகாரம் 95 பால் பொருட்பால் இயல் நட்பியல். குறள் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. பொருள் ஒருவனுடைய உணவும் செயல்களும் அளவுக்கு மேல் கூடினாலும் குறைந்தாலும் மருத்துவ நூலோர் வாதம் முதலாக எண்ணி வகுத்த மூன்றும் நோயை செய்யும். குறள் அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிதிக்குமாறு. பொருள் உண்ட உணவு செரித்ததையும் உண்ணும் உணவின் அளவையும் அறிந்து உண்பதே நீண்ட நாள் வாழ்வதற்கு வழியாகும். நன்றி. மருந்தின் மகத்துவத்தினை கூறியவர்களுக்கு நன்றி. எழுமின் விழுமின் சகோதர சகோதரிகளே, மௌனமாய் வாழாதீர்கள். வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்வால் பேசுங்கள். அவர் போல். ஆம், அவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவரை பற்றிய எழுச்சிகள் சில உங்களுக்காக எடுத்துரைக்க வருகிறார்கள். ஓ சாருநேத்ரா, R பிரியங்கா மற்றும் J
தியாஸ்ரீ. ஞானம், ஆன்மீகம் மற்றும் உலகளாவிய ஒற்றுமை ஆகியவற்றால் எதிரொலிக்கும் ஒரு பெயரான சுவாமி விவேகானந்தர் இந்திய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார். 1863 பிறந்து அவர் ஒரு முக்கிய ஆன்மீக தலைவராகவும் வளர்ந்தார். அவர் ஒரு துறவி மட்டுமல்ல, ஒரு தேசபக்தர், ஒரு சிந்தனையாளர், ஒரு உழைப்பாளர், இவ்வளவு பரிமாணங்களை கொண்டவர். அவருடைய ஆரம்ப காலம் வாழ்க்கையை பற்றி கூற முடியுமா? நரேந்திரநாத் தத்தா என்ற இயற்பெயர் கொண்ட சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் கொல்கத்தாவில் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் அறிவார்ந்த திறமையை காட்டினார். மேலும் பல்வேறு தத்துவங்கள் மற்றும் மத நம்பிக்கைகளை உணர்ந்தார். அவரது விசாரிக்கும் மனமும் ஆழ்ந்த ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக தலைவராக அவரது எதிர்காலத்திற்கு களம் அமைத்தது. இவருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக எது அமைந்தது? சிறு வயதில் கேள்விகள் கேட்கும் ஆழமான மனம். கடவுள் இருக்கிறாரா என்ற சந்தேகம் கூட அவருக்கு இருந்தது. அந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டு அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தித்தார். அவருடன் உள்ள அனுபவம் அவரது வாழ்க்கையையே மாற்றியது. ராமகிருஷ்ணர், நீ கடவுளை பார்க்க விரும்புகிறாய், காணலாம், ஆனால் நீ தன்னலமில்லாமல் வாழ வேண்டும் என்றார். அந்த வார்த்தைகளே நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது. ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களையும் ஆராய்ந்து பல்வேறு மதங்களின் சாரத்தை ஆராய்ந்தார். இந்த உருமாற்ற காலம் அவரது நம்பிக்கைகளையும் வடிவமைத்தது. சுவாமி விவேகானந்தரின் சிறப்புமிக்க உரை எங்கு எப்போது நிகழ்ந்தது? 1893 ஆண்டு சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் நாடாளுமன்றத்தில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவின் சகோதரிகளே சகோதரர்களே என்று தொடங்கும் அவரது வரலாற்று சிறப்புமிக்க உரை பார்வையாளர்களை கவர்ந்தது. உடனே 7000 பேர் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் கைத்தட்டினார்கள். அந்த உரையில் அவர் சொன்னது, இந்தியா ஆன்மீகத்தில் ஒரு பெரும் மலை போல் திகழ்கிறது. அனைத்து மதங்களும் ஒற்றுமை நோக்கி செல்லும் பாதைகளே. மேலும் மேற்கத்திய உலகிற்கு இந்து மதத்தையும் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் அறிமுகப்படுத்தியது. இந்த நிகழ்வு மதங்களுக்கு இடையேயான உரையாடல் மற்றும் புரிதலை ஊக்குவிப்பதில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை குறித்தது. அவரால் இந்தியா மீண்டும் உலகரங்கில் புகழ் பெற்றது. இவர் மத நல்லிணக்கத்திற்காக குரல் கொடுத்தவர் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் தனது வாழ்நாள் முழுவதும் மத சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்திற்காக வாதிட்டார். அனைத்து மதங்களும் ஒரே உண்மைக்கு இட்டுச் செல்கின்றன. இன்றும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கைகளை மதிப்பது உலகளாவிய ஒற்றுமையை கொண்டு வரும் என்றும் நம்பினார். அவரது போதனைகள் மதங்களுக்கு இடையே ஆன புரிதல் மற்றும் அமைதியை நோக்கிய முயற்சிகளை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. விவேகானந்தர் இளைஞர்களை மிக அதிகம் நம்பினார். அவர் சொல்வார், நான் இளைஞர்களை நம்புகிறேன், அவர்களால் தான் இந்தியாவின் எதிர்காலம் உருவாகும். அவருடைய சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வியை பற்றி கூற முடியுமா? சுவாமி விவேகானந்தர் சமூக சீர்திருத்தங்களுக்கு வலுவான ஆதரவாளராக இருந்தார். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வியே முக்கியம் என்று அவர் நம்பினார். அதை தீவிரமாக ஊக்குவித்தார். கல்விக்கான அவரது அழைப்பு மக்களை சென்றடைந்து இந்தியா முழுவதும் கல்வி நிறுவனங்கள் நிறுவப்படுவதற்கு உத்வேகம் அளித்தது. அவர் சொன்ன இன்னொரு முத்துரை, தாமே தம்மை உயர்த்திக் கொள்ளலாம், தாமே தம்மை தாழ்த்திக் கொள்ளலாம், தாமே தங்களின் நண்பர் தங்களின் எதிரி. இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் மிகுந்த வெளிச்சம் தருகின்றன. சரி, சுவாமி விவேகானந்தரின் போதனை யாது? சுவாமி விவேகானந்தரின் போதனைகளில் ஒன்று கர்மயோகா என்ற கருத்தாகும். இது தன்னலமற்ற செயலையும் மற்றவர்களின் நலனுக்கான அர்ப்பணிப்பையும் வலியுறுத்துகிறது. இந்த தத்துவம் இன்றும் பொருத்தமானதாக உள்ளது. தனிநபர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்கு பங்களிக்க ஊக்குவிக்கிறது. சுவாமி விவேகானந்தர் எதிர்கால சந்ததியினருக்கு கூறுவது என்ன? சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையும் போதனைகளும் எல்லா வயதினரையும் ஊக்குவிக்கின்றன. சுய கண்டுபிடிப்பு, தன்னலமற்ற தன்மை மற்றும் ஒற்றுமை பற்றிய செய்தி காலத்தை தாண்டி நோக்கத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் நாடுபவர்களுக்கு வழிகாட்டுதலாக உள்ளது. அவர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். அதன் மூலமாக ஏழைகளுக்கு கல்வி, நோயாளிகளுக்கு சிகிச்சை, பட்டினுக்கு உணவு அனைத்தும் வழங்கினார். சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையும் போதனைகளும் நமது உலகில் தொடர்ந்து பிரகாசமாக பிரகாசிக்கும் ஒரு ஒளிக்கற்றை. அவர் வரும் தலைமுறைகளுக்கு உத்வேகம் மற்றும் ஞானத்தின் நீடித்த ஆதாரமாக இருக்கிறார். அவருடைய சேவை இந்தியாவுக்கு மட்டுமே அல்ல, உலக நலனுக்காகவே. அன்பும் பணிவும்
அறிவும் சேர்ந்த ஆன்மீக சூரியன் அவர். விவேகானந்தர் நமக்கு காட்டிய பாதை எளிமையானது ஆனால் உறுதியானது. அதை நாம் பின்பற்றினால் நாமும் உலகை மாற்ற முடியும். எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள், உயிருள்ளவரை உழையுங்கள், வெற்றி உனதாக இருக்கும். எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் எழுச்சிமிக்க கருத்துக்களை கூறிய நண்பர்களுக்கு நன்றி. செந்தமிழ்நாடு என்று சொல்லும் போதே நாட்டின் செம்மையும் வளமும் நம் கண்முன் விரிகிறது. கண்முன் விரிகையில் செவியில் தேன் தமிழின் இனிமை பாய்கிறது. அது நம் மூதாதையர் நாடு என்னும் சொல்லாற்றலுடன் நமது வாயில் வெளிப்பட்டு நமது நாசி விடைத்து தோள்கள் எழும்பி மார்புகள் புடைத்து ஆற்றல் வெளியாகிறது. உடல் புல்லரிக்கிறது. சிறப்புமிக்க நமது செந்தமிழ்நாட்டை பற்றி பாட வருகிறார்கள் நமது மாணவர்கள் ஜே அனிருத், ஆர் குகதாரணி, எஸ் பாலஸ்வேதா மற்றும் எஸ் ஹர்ஷித். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ்நாட்டை அழகுறப் பாடிய நண்பர்களுக்கு நன்றி. இந்திய சமூக தொழில் முனைவோரான வர்கீஸ் குரியன் அவர்கள் மென்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவரின் பொன்மொழிகள் சிலவற்றை கூற நம் மாணவ செல்வங்களை அழைக்கிறோம். வாருங்கள். எஸ்.எல். யாழினி, எஸ். கைலாஷ்நாத் மற்றும் எம். தன்ஷிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் யாழினி, என்னுடன் தன்ஷிகா மற்றும் கைலாஷ்நாத் இருக்கிறார்கள். இன்று நாம் ஒரு மாபெரும் ஆளுமை பற்றி பேச போகிறோம். அவர்தான் டாக்டர் வர்கீஸ் குரியன், இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் மனிதன். இன்று நாம் ஒரு மாபெரும் ஆளுமை பற்றி பேச போகிறோம். அவர்தான் டாக்டர் வர்கீஸ் குரியன், இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படும் மனிதர். இந்தியாவின் பால் உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த சமூக தொழில் முனைவோர் இவர். சரியாக சொன்னாய் கைலாஷ். டாக்டர் குரியன் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் கொடுத்தார். பால் பற்றாக்குறை கொண்ட நாடாக இருந்த இந்தியாவை உலகின் முன்னணி பால் உற்பத்தியாளராக அவர் மாற்றி காட்டினார். அவரது வார்த்தைகள் இன்றும் நமக்கு பெரும் உத்வேகத்தை அளிக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையாளரின் பொன்மொழிகளில் சிலவற்றை இப்போது கேட்போம். இதோ முதல் பொன்மொழி. வெற்றி என்பது கனவுகள் காண்பதில் மட்டும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்துபவர்களிடம் தான் உள்ளது. Success is not just in vision, but in those who implement it. ஆஹா, இது எவ்வளவு உண்மை! வெறும் கனவுகள் மட்டும் போதாது, அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும், அல்லது அதை செயல்படுத்தக்கூடியவர்களை கண்டறிய வேண்டும். இதுதான் டாக்டர் குரியனின் வெற்றியின் ரகசியம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அடுத்தது இது. மாற்றம் ஒரே இரவில் நிகழாது. தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். Change does not come overnight. You need consistent effort. இது பொறுமையின் மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது, இல்லையா? ஒரு பெரிய மாற்றம் வர நீண்ட காலம் உழைக்க வேண்டும். கண்டிப்பா. பெரிய விஷயங்களை உருவாக்க நேரம் எடுக்கும். அடுத்து ஒரு சிந்தனையை தூண்டும் பொன்மொழி. அமைதியாக
அமைதியாக இருப்பவர்கள் எண்ணமில்லாதவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அவர்கள் எதையாவது மகத்தானவற்றிற்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கலாம். Don't assume that quiet people have no thought. They might be planning something magnificent. இது ரொம்ப முக்கியம். அமைதியாக இருப்பவர்கள் திறமை இல்லாதவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. சில சமயங்களில் அமைதியானவர்களிடம்தான் மிகப்பெரிய திட்டங்களும் ஆழமான சிந்தனைகளும் இருக்கும். மிகவும் உண்மை. இதோ செல்வத்தை மறுவரையறை செய்யும் ஒரு பொன்மொழி. உண்மையான செல்வம் நீங்கள் சேர்த்து வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் கொடுப்பதில் தான் உள்ளது. ரியல் வெல்த் இஸ் நாட் இன் வாட் யூ பொசஸ் பட் இன் வாட் யூ கிவ். இந்த பொன்மொழி தாராள மனப்பான்மையின் முக்கியத்துவத்தையும் சமூகத்திற்கு நாம் எப்படி பங்களிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, பிறருக்கு கொடுப்பதில் தான் உண்மையான திருப்தி இருக்கு. அது ஒரு சக்தி வாய்ந்த செய்தி. கொடுப்பதுதான் உண்மையிலேயே அதிக மகிழ்ச்சியை தரும். இறுதியாக உந்துதல் பற்றிய ஒரு பொன்மொழி. பாராட்டிற்காகவே நீங்கள் பணியாற்றினால் ஏமாற்றம் அடையலாம். அதற்கு பதிலாக திருப்திக்காக வேலை செய்யுங்கள். If you work for recognition, you may be disappointed. Work for fulfillment instead. இந்த பொன்மொழிகள் உண்மையிலேயே ஊக்கமளிக்கின்றன. டாக்டர் வர்கீஸ் குரியன் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பொன்மொழிகளை கேட்கும் போது அவர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை இன்னும் அதிகமாக உணர்கிறேன். டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர் ஒரு சமூக தொழில் முனைவோர். இந்தியாவோட பால் பண்ணை தொழிலை முன்பு சீசன் சார்ந்ததாகவும் சிதறியதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருந்ததுல இருந்து நாட்டிலேயே மிகப்பெரிய தன்னிறைவு பெற்ற தொழிலாக மாற்றியவர் அவர். சரிதான் கைலாஷ். அவர் லட்சக்கணக்கான பால் விவசாயிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தார். அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த வளங்கள் மற்றும் எதிர்காலத்தின் மீது கட்டுப்பாட்டு கொடுத்தார். கூட்டுறவு மாதிரிகள் எப்படி முழு சமூகங்களையும் உயர்த்தி அனைவருக்கும் பொருளாதார செழிப்பை உருவாக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த நாட்டுல சாதாரண மக்களுக்காக அவர் கண்ட கனவும் அதுக்காக அவர் செஞ்ச உழைப்பும் தான் அவரை இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் ஆளுமையா மாற்றியது. அவருடைய இந்த பொன்மொழிகளும் அவரது வாழ்க்கையும் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களின் ஞானத்தால் நாமும் உத்வேகம் பெற்று ஒரு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செயல்படுவோம். நன்றி. பொன்மொழிகளை வாய்மொழிந்த தோழர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏபி ஸ்ரீஸ்வேதா. இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் கற்றல் சூழல். மாணவர்களின் வெற்றிக்கு கற்றல் சூழல் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை பற்றி பேச நம்முடன் 2 சுட்டி மாணவிகளும் இருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களையும் வரவேற்போம். வணக்கம், நான் பி ரித்திகா. நான் ஆர் சிந்துகவி. வணக்கம் ரித்திகா, சிந்துகவி. இன்றைக்கு நாம் பேசவிருக்கும் தலைப்பு கற்றல் சூழல். இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? கற்றல் சூழல் என்பது மாணவர்கள் அறிவை பெறும் இடமும் அந்த இடத்தில் உள்ள உணர்வூட்டும் ஊக்கமளிக்கும் சூழலும் ஆகும். கற்றல் சூழலுக்கு வீடு, பள்ளி, சமூகம் இம்மூன்றின் பங்களிப்பும் சமமாக இருக்க வேண்டும். கற்றல் சூழலில் குடும்பத்தின் பங்கு உள்ளதா? இங்கேதான் குடும்பத்தின் பங்கு மிக மிக முக்கியமாகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றல் சூழலை அமைப்பதில் முழுமையான உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு நேர்மறையான ஆதரவான சூழல் இருந்தால் அது குழந்தைகளின் தன்னம்பிக்கையையும் கற்றல் ஆர்வத்தையும் பெருமளவில் அதிகரிக்கும். கற்றலுக்கு தேவையான சூழலை அமைத்து தருதல். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருள்கள், அதாவது மேசை, நாற்காலி, நல்ல வெளிச்சம், வலுவான இணைய இணைப்பு மற்றும் பலவற்றுடன் தொலைதூரத்தில் இருந்தே வகுப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் இடத்தை வழங்க முடியும். அலைபேசி, தொலைக்காட்சி போன்ற கவனச்சிதறல்களை குறைத்து அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். உணர்ச்சி பூர்வ ஆதரவு. குழந்தைகள் படிக்கும் போது அவர்களை கண்காணிப்பதுடன் அவர்களுக்கு தேவைப்படும் போது உடனிருந்து உதவ வேண்டும். படிப்பு சம்பந்தமான சந்தேகங்கள் அல்லது சிரமங்கள் ஏற்படும் போது சலிப்படையாமல் பொறுமையுடன் விளக்கிச் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து நீ சிறப்பாக செய்வாய் என்று ஊக்கமளிக்க வேண்டும். மாணவர்கள் சிரமத்தை எதிர்கொண்டால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வழிகளில் ஒத்துழைக்கலாம். நல்ல கற்றல் சூழலின் அம்சங்கள் என்ன? அடுத்து ஒரு நல்ல கற்றல் சூழலின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம். அமைதியான மற்றும் சுத்தமான இடம். கற்றலுக்கு ஏற்ற அமைதியான சுத்தமான இடம் அவசியம். திறமையான மற்றும் ஊக்கமளிக்கும் ஆசிரியர். ஆசிரியரின் பங்கு மிகவும் முக்கியம். அவர்கள் திறமையானவர்களாகவும் மாணவர்களை ஊக்குவிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். கேள்வி கேட்கும் சுதந்திரம். மாணவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கேள்வி கேட்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும். தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் நூலகங்கள். நவீன தொழில்நுட்ப வசதிகளும் புத்தகங்கள் நிறைந்த நூலகமும் கற்றலை மேம்படுத்தும்.
மாணவர்களின் உள் ஊக்கம் மற்றும் உற்சாகம். எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர்களுக்குள்ளே கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். சரி, கற்றல் சூழல் ஏன் இவ்வளவு முக்கியம்? நாம் எந்த சூழலில் கற்றுக்கொள்கிறோமோ அது நம் கல்வித்தரத்தையும் நம் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது. ஆமாம், மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணரும் போதுதான் முழு மனதுடன் கற்றுக்கொள்கிறார்கள். பயமோ பதட்டமோ இருந்தால் கற்றல் பாதிக்கப்படும். அருமை. அப்படியானால் நாம் எப்படி ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்கலாம்? ஊக்கம் தரும் வார்த்தைகள். மாணவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகள் பேச வேண்டும். உன்னால் முடியும் என்று சொல்வது அவர்களுக்கு பெரிய பலம் தரும். குழு விளையாட்டுகள் மற்றும் குழுப்பணிகள். குழு விளையாட்டுகள் மற்றும் குழுப்பணிகள் மூலம் ஒருங்கிணைப்பை வளர்க்க வேண்டும். இது சமூக திறன்களையும் வளர்க்கும். தனி கவனம். ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் அளிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு திறமைகள் இருக்கும். தொழில்நுட்பம் மற்றும் புதிய பாடமுறைகள். தொழில்நுட்பத்தையும் புதிய கற்பித்தல் முறைகளையும் பயன்படுத்த வேண்டும். இது கற்றலை சுவாரஸ்யமாக்கும். கற்றல் சூழலின் வகைகளை கூற முடியுமா? கற்றல் சூழல்களை 3 வெவ்வேறு வகைகளாக வகைப்படுத்தலாம். உடல் சூழல், உளவியல் சூழல், உணர்ச்சி சூழல். உடல் சூழல். ஒரு உடல் கற்றல் சூழல் என்பது கற்றல் இடத்தின் அனைத்து உறுதியான அம்சங்களையும் உள்ளடக்கியது. தொடக்கப் பள்ளிகளில் துடிப்பான மற்றும் விளையாட்டுத்தனமான அமைப்புகள் முதல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மிகவும் கட்டமைக்கப்பட்ட ஏற்பாடுகள் வரை வகுப்பறைகளின் உடல் அமைப்பு மற்றும் வடிவமைப்பு இதில் அடங்கும். உளவியல் சூழல். ஒரு பயனுள்ள உளவியல் சூழல் மாணவர்கள் பாடத்திட்டத்துடனும் ஒருவருக்கொருவர் ஈடுபடவும் ஊக்குவிக்கிறது. இது அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. மாணவர்களுடன் நம்பிக்கையை வளர்ப்பதன் மூலமும் பாதுகாப்பான வரவேற்கத்தக்க இடத்தை வளர்ப்பதன் மூலமும் ஆசிரியர்கள் ஒரு நேர்மறையான கற்றல் சூழலை உருவாக்க முடியும். உணர்ச்சி சூழல். மாணவர்களின் உணர்ச்சி தேவைகளை ஆதரிப்பதன் மூலமும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களின் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்தவும் அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை அதிகரிக்கவும் உதவலாம். மாணவர்கள் மனதளவில் சோர்வாகவோ சோகமாகவோ இருந்தால் அவர்களால் முழுமையாக கற்க முடியாது. ஆகவே அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆதரவளிப்பது முக்கியம். சிறந்த கற்றல் சூழலை நாம் எவ்வாறு உருவாக்குவது என்று கூற முடியுமா? தங்கள் குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. வகுப்பறையில் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? வகுப்பறையின் அமைப்பையும் அது மாணவர்களின் கற்றலை எவ்வாறு ஆதரிக்கிறது என்பதையும் ஆசிரியர்கள் பரிசீலிக்கலாம். இருக்கை வசதிகள், கற்றல் உபகரணங்கள், போதிய இடவசதி போன்றவற்றை உறுதி செய்ய வேண்டும். மாணவர்கள் தங்கள் சொந்த கற்றல் சூழலை உருவாக்குவதில் பங்கேற்க ஆசிரியர்கள் ஊக்குவிக்கலாம். உதாரணமாக வகுப்பறையை அலங்கரிப்பது அல்லது கற்றல் சுவர்களை உருவாக்குவது போன்ற செயல்களில் மாணவர்களை ஈடுபடுத்தலாம். எனவே கற்றல் சூழல் என்பது சுவையான உணவு போல அதில் எல்லா அம்சங்களும் சமமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு அம்சம் குறைந்தால் முழுமையான கற்றல் சாத்தியமில்லை. நம் அனைவருக்கும் ஒரு நல்ல கற்றல் சூழல் தேவை. மாணவர்களின் வெற்றிக்கு அதுவே மிக முக்கிய காரணமாக அமைகிறது. ஓ, இதுதான் கற்றல் சூழலா? நம் படிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட சூழலை இந்த சமூகம் நமக்கு தர வேண்டும்னு இப்ப புரிந்தது. இப்போதெல்லாம் வர வர சமூக உணர்வு என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்த புதிய தலைமுறை மாணவர்களுக்கு. சரியாக சொன்னீர்கள் ரித்திகா. இன்றைய நிகழ்ச்சியில் கற்றல் சூழலின் முக்கியத்துவம், அதன் பல்வேறு அம்சங்கள், அதை பெற்றோரும் ஆசிரியர்களும் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பது பற்றி பேசினோம். குறிப்பாக குடும்பத்தின் அரவணைப்பு மற்றும் முழுமையான ஆதரவு ஒரு குழந்தையின் கற்றல் பயணத்திற்கு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம் பாரத தேசத்தின் வல்லமையையும் சுதந்திர தாகத்தையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள பாடல்தான் வெள்ளிப்பனிமலை என தொடங்கும் பாடல். இப்பாடல் நமது தேசத்தின் பனி சூழ்ந்த மலைகள், கப்பல்கள், கோயில்கள் போன்ற படிமங்கள் மூலம் இந்தியாவின் பெருமையையும் அதன் எதிர்காலத்தையும் மகாகவி அழகாக சித்தரித்துள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க பாடல் வரிகளை தங்கள் முன் பாட வருகிறார்கள் நமது மாணவர்கள் ஏ ஆதித், பி பிருந்தாஸ்ரீ மற்றும் எஸ் பூஜா. வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீதுலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே,
மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தின மக்கினிய பொருள் கொணர்ந்தே, நத்தின மக்கினிய பொருள் கொணர்ந்தே, நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே, நம் அருள் வேண்டுவது மேற்கரையிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வெள்ளிப்பனி மலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்யோம், ஓய்தல் செய்யோம் தலை சாய்தல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம், வெள்ளிப்பனி மலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், வெள்ளிப்பனி மலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். பாரத தேசத்தின் பெருமையையும் சுதந்திர வேட்கையையும் பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ள இப்பாடலை பாடிய மாணவர்களுக்கு நன்றி. ஊக்கமுடைமை என்பது ஒருவரது மன உறுதியையும் விடாமுயற்சியும் குறிக்கும் ஒரு சொல் ஆகும். ஊக்கமில்லாத வாழ்க்கை என்பது தூக்கமின்றி கனவு காண்பதை போலாகும். வெற்றியின் முதல் படியாக உள்ள இந்த ஊக்கமுடைமையின் அதிகாரத்தின் சில குரட்பாக்களும் அதன் விளக்கமும் இதோ உங்களுக்காக எங்கள் மாணவர்கள் கே மஹிஜித் மற்றும் எஸ் அபினவ். ஊக்கமுடைமை அதிகாரம் 60 பால் பொருட்பால் இயல் அரசியல். குறள். உடையர் எனப்படுவது ஊக்கம், அக்தில்லார் உடையது உடையரோ மற்று. பொருள். ஊக்கம் உடைமையே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது. ஊக்கமில்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை இல்லாது நீங்கிவிடும். பொருள். ஊக்கம் உடைமையே ஒருவனது நிலையான செல்வமாகும். மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். குறள். ஆக்கமழுந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். பொருள். ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்துவிட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார். நன்றி. அழகாக வள்ளுவரின் வாய்மொழியை கூறிய நண்பர்களுக்கு நன்றி. அறம் முதல் எழுத்தென்று தொடங்கிய ஔவையார் ஆழ்ந்த வாழ்வை விதைத்தார். அறுவழி வேண்டாம் என எழுதிய பாரதியார் புரட்சியின் வாசலை திறந்தார். ஒன்று ஒழுக்கம், ஒன்று எழுச்சி. 2 பேரும் தமிழ் தோட்டத்தில் மலர்ந்த இரட்டை துளசிகள் என்பதை இனிதே விவரிக்க வருகிறார்கள் G.R. ஹர்ஷபிரபா, S.N. பிரகதிஸ்ரீ, A. அனன்யா மற்றும் S. அக்ஷயஸ்ரீ. இன்று நாம் காலத்தால் அழியாத அறநெறிகளை போதித்த 2 பெரும் புலவர்களான ஔவையார் மற்றும் பாரதியார் ஆகியோரின் ஆத்திசூடிகளை, குறிப்பாக அ முதல் ஔ வரையிலான 12 உயிரெழுத்துக்களுக்கான அறங்களை ஒப்பிட்டு அவை இன்றும் நமது வாழ்வுக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றன என்பதை கண்டறிவோம். முதலில் தமிழ் மரபின்படி உயிரெழுத்துக்கள் தான் ஒரு மொழியின் அடிப்படை. அதே போல ஔவையாரும் பாரதியாரும் இந்த உயிரெழுத்துக்களை கொண்டே வாழ்வின் அடிப்படை அறங்களை போதித்திருக்கிறார்கள். அ முதல் ஔ வரையிலான 12 வரிகளை ஒப்பிட்டு பார்ப்பது இருவரின் சிந்தனையோட்டத்தையும் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தையும் நன்கு புரிய வைக்கும். ஔவையாரின் ஆத்திசூடியை பற்றி பேசும்போது அவர் வாழ்ந்த காலம் ஒரு எளிமையான விவசாயம் சார்ந்த சமூகமாக இருந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அன்று மனிதர்களின் வாழ்வியல் தேவைகள் எளிமையாக இருந்தன. இந்த சூழலில் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி புகட்டவும் வாழ்வின் நீதிகளை எளிமையான மனதில் பதியக்கூடிய வடிவில் போதிக்கவும் ஔவையார் இந்த ஆத்திசூடியை படைத்தார். ஆத்திசூடி என்பது தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் முதல் எழுத்தாக கொண்டு அந்தந்த எழுத்துக்கு ஒரு அறக்கருத்தை போதிக்கும் தனித்துவமான ஒரு வடிவம். இதன் மூலம் குழந்தைகள் தமிழ் எழுத்துக்களை கற்கும் போதே வாழ்வியல் நீதிகளையும் மனதில் ஆழமாக பதிய வைக்கும் ஒரு அருமையான கற்பித்தல் முறையாக இது அமைந்தது. இது வெறும் அறிவுரை நூல் மட்டுமல்ல, அன்றைய சமூக கட்டமைப்பின் வழிகாட்டியாகவும் ஒழுக்க விதிகளின் தொகுப்பாகவும் இருந்தது. சில முக்கியமான ஔவையார் ஆத்திசூடி வரிகளையும் அவற்றின் ஆழமான பொருளையும் பார்ப்போம்.
அரண் செய்ய விரும்பு. அறம் என்பது தர்மம், நீதி, நல்லொழுக்கம். ஒருவன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை முதலில் மனதில் வளர்க்க வேண்டும். விருப்பமின்றி செய்யும் எந்த செயலும் முழுமையடையாது. இது நற்செயலுக்கு ஊக்கமளிக்கிறது. ஆறுவது சினம். கோபத்தை தணிக்க வேண்டும். கோபம் மனிதனின் சிந்தனையை கெடுத்து தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் பொறுமை காக்க வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. இயல்வது கரவேல். உன்னால் முடிந்த உதவியை செய்ய தயங்காதே, மறைக்காதே. பிறருக்கு உதவுவதில் உள்ள நேர்மையையும் கடமையையும் இது வலியுறுத்துகிறது. ஈவது விலக்கேல். பிறருக்கு கொடுப்பதை தடுக்காதே, தர்மம் செய்வதை தடுப்பது பாவம் என்பதை இது குறிக்கிறது. ஈகை குணத்தின் மேன்மையை இது போதிக்கிறது. உடையது விளம்பேல். உன்னிடம் உள்ள செல்வத்தையோ திறமையையோ உடைமைகளையோ பெருமையாக பேசி காட்டிக்கொள்ளாதே. பணிவையும் அடக்கத்தையும் இது அறிவுறுத்துகிறது. ஊக்கமது கைவிடேல். எந்த காரியத்திலும் மன உறுதியை கைவிட்டு விடாதே. தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. எண்ணெழுத்து இகழேல். கணிதத்தையும் மொழியையும் அலட்சியப்படுத்தாதே. இவை இரண்டும் அடிப்படை கல்விக்கு மிக முக்கியம் என்பதை ஔவையார் அன்றே உணர்த்தியிருக்கிறார். ஏற்பது இகழ்ச்சி. தேவையற்ற பொருள்களை பிறரிடம் யாசிப்பது இகழ்ச்சிக்குரியது. தன் உழைப்பில் வாழ வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. ஐயமிட்டு உண்ணும் முன் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவளித்துவிட்டு உண். இது விருந்தோம்பலையும் இல்லாதவர்களுக்கு உதவும் கருணையையும் போதிக்கிறது. ஒப்புரவு ஒழுகு. உலக நடப்புக்கு ஏற்ப எல்லோருடனும் ஒத்துப்போய் வாழ வேண்டும். சமூக நல்லிணக்கத்தையும் பழகு முறைகளையும் இது கற்றுத்தருகிறது. ஓதுவது ஒளியேல். கல்வியை கற்றுக்கொண்டே இரு. படிப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதே. தொடர்கற்றலின் அவசியத்தை இது உணர்த்துகிறது. ஔவியம் பேசேல். பொறாமை பேசாதே. அடுத்தவர் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொள்வது நல்லதல்ல என்பதை இது போதிக்கிறது. ஔவையாரின் இந்த 12 வரிகளும் தனிமனித ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, சமூக பிணைப்பு, கல்வி ஆர்வம், நல்ல பண்புகள் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. அன்றைய சமூக அமைதிக்கு தேவையான அடிப்படை குணங்களை இந்த வரிகள் செதுக்கின. இது ஒரு சத்தான விதை போல வாழ்வின் அடிப்படை அறங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தது. அடுத்து 20ஆம் நூற்றாண்டின் புரட்சி கவிஞர் பாரதியாரின் புதிய ஆத்திசூடியை பற்றி பேசுவோம். பாரதியார் வாழ்ந்த காலம் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழிருந்த மிக கொந்தளிப்பான ஒரு காலகட்டம். நாடு முழுவதும் அடிமைத்தனம், அறியாமை, வறுமை, மூடநம்பிக்கைகள், சாதிய பாகுபாடுகள், பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் என பல்வேறு சமூக சீர்கேடுகளும் தலைவிரித்தாடின. மக்கள் தங்கள் உரிமைகளை இழந்து மனதளவில் அடிமைகளாக வாழ்ந்தனர். இந்த சூழலில் பாரதியார் தனது புதிய ஆத்திசூடியை வெறும் தனிமனித அறநெறிகளை மட்டும் போதிக்காமல் தேச விடுதலை உணர்வையும் சமூக மாற்றத்திற்கான தேவையையும் தூண்டும் விதமாக எழுதினார். இது ஒரு நவீன, சுதந்திரமான, வலிமையான சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான ஒரு செயல் திட்டமாகவே அமைந்தது. பாரதியாரின் இந்த புதிய ஆத்திசூடி ஔவையாரின் ஆத்திசூடியின் அ முதல் ஔ வரையிலான வடிவத்தை பயன்படுத்தி கொண்டாலும் அதன் உள்ளடக்கம் முற்றிலும் மாறுபட்டது. இது அன்றைய சமூக தேவைகளுக்கு ஏற்ப இளைஞர்களை எழுச்சி பெறச் செய்யும், தேசப்பற்றை வளர்க்கும், புதிய சிந்தனைகளை விதைக்கும் நோக்குடன் எழுதப்பட்டது. பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் சில புரட்சிகரமான வரிகளும் அவற்றின் விளக்கங்களும். அச்சம் தவிர. அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களுக்கு பாரதியார் முதலில் கொடுத்த மந்திரம் இது. எந்தவித பயமும் இல்லாமல் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. இதுவே விடுதலை உணர்வின் முதல் படி. ஒரு தேசம் முன்னேற தேவையான அடிப்படை குணம். ஆண்மை தவறேல். இங்கு ஆண்மை என்பது ஆண் பாலினத்தை குறிப்பதல்ல. அது வீரத்தையும் மன உறுதியையும் எந்த சூழ்நிலையிலும் உண்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நிற்பதையும் குறிக்கும். அநீதியை கண்டு அஞ்சாமல் துணிச்சலுடன் எதிர்த்து நிற்கும் குணம். இளைத்தல் இகழ்ச்சி. உடல் சோர்ந்து போவதோ மனம் தளர்ந்து போவதோ இகழ்ச்சிக்குரியது. எப்போதும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. சோம்பேறித்தனத்தை இது வன்மையாக கண்டிக்கிறது. ஈகை திறன். ஈகை என்பது ஒரு கலை, ஒரு திறமை. வெறும் கொடுத்தல் மட்டுமல்லாமல் எப்படி, எப்போது, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பாரதியார் இதன் மூலம் உணர்த்துகிறார். இது ஈகையில் உள்ள திட்டமிடலையும் அதன் மூலம் பெறும் சமூக பயனையும் குறிக்கிறது. உடலினை உறுதி செய். தேச விடுதலைக்கும் சமூக மாற்றத்திற்கும் உடல் வலிமை மிக அவசியம் என்பதை உணர்ந்து உடலை பலப்படுத்த வேண்டும் என்று பாரதியார் வலியுறுத்துகிறார். ஆரோக்கியமான உடல் இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமான மனம் இருக்கும். அதன் மூலமே தேச சேவை சாத்தியம். ஊன் மிக விரும்பு. ஆரோக்கியமான உணவு உடலுக்கு அவசியம். ஊட்டச்சத்துள்ள உணவை விரும்பி உண்ண வேண்டும் என்பது இதன் பொருள். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் மன ஆரோக்கியமோ தேச சேவையோ சாத்தியம்
சாத்தியமில்லை என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. எண்ணுவது உயர்வு. எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளையும் மகத்தான லட்சியங்களையும் கனவு காண வேண்டும். எண்ணங்களின் வலிமையை இந்த வரி எடுத்துரைக்கிறது. தேசத்தின் வளர்ச்சி, உலக நலம் என பெரிய கனவுகளை காணும்படி ஊக்குவிக்கிறது. ஏறு போல் நட. கம்பீரமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். எந்த கஷ்டத்திலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மனப்பான்மையை இது குறிக்கிறது. அடிமைத்தனம் என்பது தலை குனிந்து நடப்பது. அதை மாற்றி சுதந்திரமாக கம்பீரமாக நடப்பது தேசத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று பாரதியார் உணர்த்தினார். ஐம்பொறி ஆட்சிகோள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய ஐம்புலங்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இது மன ஒருமைப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் குறிக்கிறது. உலக இன்பங்களில் மூழ்காமல் மனதை ஒருமுகப்படுத்தி உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்பது இதன் மறைப்பொருள். ஒற்றுமை வலிமையாம். பல மாநிலங்களாக பல மொழிகளாக பிரிந்து கிடந்த இந்தியாவை ஒரே தேசமாக ஒன்றிணைக்க ஒற்றுமையின் அவசியத்தை இந்த வரி வலியுறுத்துகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற உண்மையை இது உணர்த்துகிறது. இது ஒரு தேசத்தின் வலிமைக்கு அடிப்படையாகிறது. இதழொலி ஓய்ந்து விடுவதை தவிர்த்து தொடர்ந்து உழைக்க வேண்டும். இந்த வரி சோம்பேறித்தனத்தை போக்கி இடையறாத உழைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. ஊக்கமது கைவிடேல் என்பதற்கு இணையான ஒரு வரி இது. ஔடதங்குறை. மருந்துகளை குறைத்து இயற்கையான வாழ்வையும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இது உடல் ஆரோக்கியத்திற்கு இயற்கையான வழிகளை நாடுங்கள் என்று கூறுவதுடன் தேவையற்ற மருந்து சார்ந்த வாழ்க்கையை தவிர்க்கச் சொல்கிறது. பாரதியாரின் இந்த 12 வரிகளும் துணிச்சல், உடல் வலிமை, சமூக மாற்றத்துக்கான உழைப்பு, தேசப்பற்று, அறிவியல் சிந்தனை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. இவை அன்றைய சமூக புரட்சிக்கும் தேச விடுதலைக்கும் தேவையான சிந்தனைகளை விதைத்தன. இந்த ஒப்பீட்டின் மூலம் 2 புலவர்களும் தங்கள் வாழ்ந்த காலத்தின் சமூக தேவைகளை பிரதிபலித்ததை நாம் தெளிவாக காண முடிகிறது. ஔவையார் வாழ்வின் அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கினால் பாரதியார் அந்த அடித்தளத்தில் ஒரு நவீன, சுதந்திரமான, புரட்சிகரமான சமுதாயத்தை கட்டியெழுப்பும் கனவை விதைத்தார். நோக்கம். ஔவையார் தனிமனித ஒழுக்கம், மன அமைதி, நல்லிணக்க வாழ்வை நோக்கமாக கொண்டார். பாரதியார் சமூக மாற்றம், தேசப்பற்று, அறிவியல் முன்னேற்றம், விடுதலை ஆகியவற்றை நோக்கமாக கொண்டார். சூழல். ஔவையார் ஒரு அமைதியான கிராமப்புற சமூகத்தில் அறம் போதித்தார். பாரதியார் காலனி ஆதிக்கம், சமூக சீர்கேடுகள் நிறைந்த கொந்தளிப்பான சூழலில் புரட்சிகர சிந்தனைகளை விதைத்தார். அறத்தின் வெளிப்பாடு. ஔவையாரின் அறம் தனிமனித வாழ்வின் அங்கமாக உள்ளொளியின் வெளிப்பாடாக அமைந்தது. பாரதியாரின் அறம் சமூக கடமையாகவும் தேச விடுதலைக்கான ஆயுதமாகவும் வெளிப்பட்டது. பாரதியாரின் ஆத்திச்சூடி ஒரு ஆலமரத்தின் வேரை போல ஆழமாக பதிந்து நிலைத்த தன்மையையும் அடிப்படை அறங்களையும் போதித்தது. ஒரு மனிதன் தன் வாழ்வில் நிலை பெறவும் அடிப்படை ஒழுக்கத்துடன் வாழவும் இது அத்தியாவசியமானது. இது தனி மனிதனின் மனசாட்சிக்கு வழிகாட்டும் ஒளியாக அமைந்தது. பாரதியாரின் புதிய ஆத்திசூடி அந்த ஆலமரத்தின் கிளைகள் போல புதிய திசைகளில் படர்ந்து பரந்துபட்ட உலக ஞானத்தையும் நவீன சிந்தனைகளையும் மாற்றத்திற்கான துணிச்சலையும் விதைத்தது. தேச விடுதலை, சமூக சீர்திருத்தம், அறிவியல் வளர்ச்சி போன்ற மிகப்பெரிய லட்சியங்களை அடைய ஒரு சமுதாயம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இது உணர்த்தியது. இந்த 2 ஆத்திசூடிகளும் வெவ்வேறான காலகட்டத்தின் தேவைகளை பூர்த்தி செய்த போதிலும் அவற்றின் சாரம்சம் மனித குலத்திற்கு என்றும் தேவையான ஒன்றாகும். ஒன்று அடித்தளத்தை அமைக்கிறது, மற்றொன்று அந்த அடித்தளத்தில் எழுப்ப வேண்டிய மாபெரும் கட்டிடத்திற்கான வரைபடத்தை வழங்குகிறது. அன்பான மாணவர்களே, இந்த 2 ஆத்திசூடிகளும் வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டாலும் அவை இன்றும் நமது வாழ்வுக்கு மிக அவசியமான வழிகாட்டிகள். ஔவையாரின் ஆத்திசூடி உங்களுக்கு அடிப்படை ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் கற்றுக் கொடுக்கிறது. நேர்மை, பணிவு, கோபமின்மை, உதவி செய்யும் குணம், நன்றி மறவாமை போன்ற குணங்கள் என்றும் மாறாதவை. ஒரு நல்ல, அன்பான, பொறுப்புள்ள தனி மனிதனாக உங்களை உருவாக்குவதில் ஔவையாரின் ஆத்திசூடிக்கு ஈடு இணை இல்லை. அதே சமயம் பாரதியாரின் புதிய ஆத்திசூடி நீங்கள் நவீன உலகில் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலையும் சமூக பொறுப்புணர்வையும் உங்களுக்கு அளிக்கிறது. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் போட்டி நிறைந்த உலகில் அச்சமின்றி செயல்படவும், உடலை வலிமையாக்கிக் கொள்ளவும், உயர்ந்த கனவுகளை காணவும், அறிவியலை நாடவும், சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் பாரதியாரின் வரிகள் உங்களுக்கு உத்வேகம் தரும். வெறும் நல்ல மனிதனாக வாழ்வது மட்டும் போதாது, இந்த சமூகத்திற்கு பயனுள்ள மாற்றம் உருவாக்கும் ஒரு சக்தியாக நீங்கள் மாற வேண்டும் என்பதை பாரதியார் உணர்த்துகிறார். ஆகையால் இந்த 2 ஆத்திசூடிகளையும் நீங்கள் வெறும் பாடப்புத்தகத்தில் உள்ள வரிகளாக பார்க்காமல் உங்கள் வாழ்வின் வழிகாட்டிகளாக பார்க்க வேண்டும். அவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் கடைபிடியுங்கள். ஔவையாரின் அறம் உங்கள் தனிப்பட்ட வாழ்வை செதுக்க, பாரதியாரின் அறம் உங்கள் சமூக வாழ்வையும் தேச பார்வையும் விசாலமாக்கும்.
இரண்டையும் கற்று இரண்டையும் கடைபிடித்து நீங்கள் அனைவரும் சிறந்த குடிமக்களாகவும் திறன்மிக்க மனிதர்களாகவும் நல்ல சமூக ஆர்வலர்களாகவும் மிளிர வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஔவையையும் பாரதியையும் மறந்து வருகிற இந்த நேரத்தில் வாழ்க்கைக்கு பயனுடைய ஆத்திச்சூடிகளை விவாதித்தது அருமை அருமை. நன்றி. கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பாடல். இந்த பாடல் இறைவனை போற்றி பாடும் பாடலாகும். இதில் எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் வல்லமை உடையவனாகவும் நீங்காத விளையாட்டை உடையவனாகவும் இறைவனை போற்றுகிறார் கம்பர். இந்த பாடலை பாட வருகிறார் பி. அனுதியா. உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பேறு தள்ளும் நீக்களும் நீங்களா அழகையிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இப்பாடலின் பொருள்: உலகம் யாவையும் தாமுளவாக்களும். இது கடவுள் எல்லா உலகங்களையும் தோற்றுவித்தவர் என்பதை குறிக்கிறது. நிலை பெறுத்தலும் நீக்களும் நீங்களா. கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்துபவர் நீக்குபவர் பிரியாதவர் என்பதை குறிக்கிறது. அழகிலா விளையாட்டுடையார் அவர். இது கடவுளின் செயல்கள் எல்லையற்றவை என்பதை குறிக்கிறது. தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாடல் அந்த தலைவருக்கு, அதாவது கடவுளுக்கு மட்டுமே சரணடைவோம் என்று கூறுவதை குறிக்கிறது. இப்பாடல் கம்பராமாயணத்தின் கடவுள் வாழ்த்து பகுதியில் அமைந்துள்ளது. மேலும் இது கம்பரின் கவிநயத்தையும் கடவுள் மீதான பக்தியையும் வெளிப்படுத்துகிறது. நன்றி. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். அக்கம்பனின் கடவுள் வாழ்த்தை பாடிய தோழிக்கு நன்றி. தென்னிந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர், தொழிலதிபர் மற்றும் பிலந்த்ரோபிஸ்ட் அவர்தான் நம் கோயம்புத்தூரின் பெருமை மிகு ஜி.டி. நாயுடு. வெறும் ஆரம்ப கல்வி மட்டுமே பெற்று தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் அவர் செய்த சாதனைகள் ஏராளம். ஜி.டி. நாயுடுவின் முழு பெயர் கோபாலசுவாமி துரைசாமி நாயுடு. கோயம்புத்தூர் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 1893 பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே எதையும் ஆராய்ந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டவர். ஹோட்டலில் பரிமாறுபவராக தொடங்கி தான் சம்பாதித்த பணத்தில் மோட்டார் சைக்கிள் வாங்கி அதை பல முறை கழட்டி போட்டு மீண்டும் பொருத்தி ஒரு சிறந்த மெக்கானிக்காக மாறினார். அவரது இந்த உழைப்பும் அறிவார்ந்த தேடலும் தான் அவரை ஒரு பேருந்திலிருந்து இந்தியாவின் முன்னணி போக்குவரத்து நிறுவனமான யுனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் UMS-ஐ உருவாக்க வழிவகுத்தது. ஒரு சிறந்த தொழிலதிபர் மட்டுமல்ல, அவர் ஒரு பிறவி கண்டுபிடிப்பாளர். இந்தியாவின் முதல் மின்சார மோட்டார், நவீன ரேசர், பழச்சாறு பிழியும் இயந்திரம், மண்ணெண்ணெயில் இயங்கும் மின்விசிறி என அவரது கண்டுபிடிப்புகளின் பட்டியல் நீளமானது. அது மட்டுமல்லாமல் கல்விக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் அளப்பரியது. கோவையில் இந்தியாவின் முதல் பாலிடெக்னிக் கல்லூரியை நிறுவ காரணமாக இருந்தார். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமே கிடைப்பதல்ல, அனுபவம் அதிகமாக கற்றுத்தரும் என்று ஆழமாக நம்பினார். அப்படிப்பட்ட மகத்தான மனிதரின் பொன்மொழிகள் நம்மை வழிநடத்தும். இப்போது ஜி.டி. நாயுடுவின் இந்த பொன்மொழிகளை நமக்காக பேச வருகிறார்கள் எஸ். தேவதன்யா மற்றும் MD லக்ஷன்யா. கடின உழைப்புக்கு மாற்றீடு எதுவும் இல்லை. There is no substitute for hard work. ஜி.டி. நாயுடுவின் வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எத்தனை தடைகள் வந்தாலும் தனது விடாமுயற்சியால் அவற்றை கடந்து வெற்றி பெற்றார். எந்த ஒரு பெரிய சாதனைக்கும் அடிப்படை கடின உழைப்பு தான் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பெற்ற அறிவை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அது அர்த்தமற்றதாகிவிடும். Knowledge gained must be shared, otherwise it becomes meaningless. தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அது சமூகத்திற்கும் பயனுள்ளதாக மாறும் என்பதை அவர் உணர்ந்தார். அதனால் தான் கண்டுபிடித்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வோம், கல்வி நிலையங்கள் மூலம் அறிவை பரப்பவும் அவர் பாடுபட்டார். எல்லாவற்றையும் பகுப்பாய்வுடன் மற்றும் தெளிவுடன் அணுகுங்கள். Approach everything with analysis and clarity. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் ஒரு விஷயத்தை முழுமையாக ஆராய்ந்து அதில் தெளிவு பெற்ற பின்னரே செயல்பட வேண்டும் என்பது அவரது அறிவுரை. இது அவர் தனது கண்டுபிடிப்புகளிலும் தொழிலிலும் கடைபிடித்த ஒரு முக்கிய கொள்கையாகும்.
வாய்ப்பாகும். தோல்வி என்பது முடிவல்ல, அது கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாகும். ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் an opportunity to learn. ஜிடி நாயுடுவின் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. ஆனால் அவர் தோல்விகளை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறினார். இது நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமே கிடைப்பதல்ல, அனுபவம் அதிகமாக கற்றுத்தரும். எஜுகேஷன் இஸ் நாட் வாட் யூ ஃபைண்ட் இன் புக்ஸ் அலோங், எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் மோர். தனக்கு முறையான கல்வி இல்லாத போதும் அனுபவத்தின் மூலமும் சுய பயிற்சியின் மூலமும் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானியாக அவர் உருவெடுத்தார். எனவே வெறும் புத்தக படிப்பு மட்டும் அல்ல, நடைமுறை அனுபவங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதை இதன் மூலம் அவர் வலியுறுத்தினார். கோபம் என்பது அழிவுக்கு வழிவகுக்கும், சிந்திக்காமல் வெளிப்படுத்தக்கூடாது. ஆங்கர் இஸ் டிஸ்ட்ரக்ஷன், நெவர் எக்ஸ்பிரஸ் இட் வித்தவுட் திங்கிங். கோபம் மனிதனின் பகுத்தறிவை மழுங்கடித்துவிடும். எனவே கோபப்படும் போது பொறுமையுடனும் சிந்தனையுடனும் செயல்பட வேண்டும் என்று ஜிடி நாயுடு அறிவுறுத்தினார். இந்த பொன்மொழி அமைதியான மற்றும் நிதானமான அணுகுமுறையில் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நன்றி. ஜிடி நாயுடு ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சகாப்தம். அவரது வாழ்க்கை, தொழில் கண்டுபிடிப்புகள் மற்றும் அவரது பொன்மொழிகள் அனைத்தும் நம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த உத்வேகம். இந்த அரிய தகவல்களையும் பொன்மொழிகளையும் வழங்கியோருக்கு மனமார்ந்த நன்றி. அதிகார பதவியில் இருப்பது தலைமையல்ல, அறிவும் முடிவெடுக்கும் திறனும் அதை செயல்படுத்தும் வல்லமையும் உள்ளதாலே ஒருவர் தலைவனாக மதிக்கப்படுகிறார். ஆள்வினை உடைமை ஒருவருக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும் என்கிறார் வள்ளுவர். அந்த அதிகாரத்தின் சில குறட்பாக்களும் அதன் விளக்கமும் எடுத்து இயம்புகின்றனர் எங்கள் மாணவர்கள் பி. சுபிக்ஷா மற்றும் ஆர். அவந்திகா. ஆள்வினை உடைமை அதிகாரம் 62, பால் பொருட்பால், இயல் அரசியல். குறள் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். பொருள் நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது, அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும். குறள் வினைக்கண் வினைக்கெடல் ஓம்பல், வினைக்குறை தீர்ந்தாரின் தீந்தன்றி உலகு. பொருள் ஒரு செயலை செய்யும் போதே அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி செய்யாது விட்டுவிடாதே, அவ்வாறு விட்டு விடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். குறள் தாளாண்மை என்னும் தகமை கண் தங்கிற்றே, வேளாண்மை என்னும் ஜெருக்கு. பொருள் முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. நன்றி. ஒருவரின் ஆளும் திறனும் செயல்திறனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறியோர்க்கு நன்றி. பெரிய புராணத்தின் முதல் பாடல் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இது இறைவனின் தன்மையை, அதாவது இறைவனை உணர்ந்து கொள்ளவும் ஓதவும் அறிந்து கொள்ளவும் மிகவும் கடினமானது என்பதை குறிக்கிறது. இந்த பாடலை பாட வருகிறார் எஸ். சிவஹரிஷ். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மலிவேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பொருள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகத்தார் அனைவரும் உணரவும் ஓதவும் அறியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், பிறை சந்திரன் சூடிய சடையை கொண்டவன், அழகில் சோதியன், அளவிடற்கரிய ஒளி உடையவன், அம்பலத்தாடுவான், அம்பலத்தில் நடனம் புரிபவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மலர் போன்ற சிலமணிந்த திருவடிகளை வாழ்த்தி வணங்குகிறோம். சேக்கிலாரால் எழுதப்பட்டு 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் பெரிய புராணத்தின் முதல் பாடலை பாடிய நண்பருக்கு நன்றி. மலைகள் பேசும் கதையிலே மனிதநேயம் பாடிய தலைவன். நிழலாக இருந்தார் எளியவனுக்கே, நிலையாக இருந்தார் கோவையின் வளர்ச்சிக்கே. சூரியனாய் சிவந்தார் சேவையின் வழியில், வெள்ளியங்கிரியின் பெயராகிவிட்டார் உணர்வின் மொழியில். அவரை பற்றி ஒரு சில பதிவுகள் உங்களுக்காக எங்கள் மாணவர்கள் டி. நவ்யாஸ்ரீ, ஏ. காவ்யாஸ்ரீ, கே. எஸ். தக்ஷிணா. ஹே காவ்யா, நம்ம ஊர்ல இருந்த வெள்ளியங்கிரி கவுண்டர் பற்றி உனக்கு தெரியுமா? நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். அவரின் பிறப்பை பற்றி தெரியுமா? எனக்கு தெரியும். அக்டோபர் 28, 1880 பிறந்தவர் திரு வெள்ளைக்கிணறு வெள்ளியங்கிரி கவுண்டர். இவருக்கு ஏன் வெள்ளைக்கிணறு வெள்ளியங்கிரி கவுண்டர் என்று பெயர் வந்தது? யாருக்கு தெரியும், சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன். ஏனென்றால் இவர் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள வெள்ளைக்கிணறு கிராமத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த பெயர் அவருக்கு. இவர் நம் கோவை மாவட்டத்திற்காக செய்த பணிகளை பற்றி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்ற எல்லாம் தொழுதுண்டு
பின் செல்பவர் என்ற வள்ளுவர் வாய்மொழிக்கு ஏற்ப பசுமை புரட்சிக்கு அவர் ஊக்கமாக வேலை பார்த்தாராம். சிறு விவசாயிகளுக்காக நெல், கிழங்கு விதைகள், மழைநீர் சேமிப்பு திட்டம் எல்லாமே கொண்டு வந்தவர் அவர்தான். அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கான புளிய மரங்களை நட்டு வளர்ப்பதற்காக தனது சொந்த மாட்டு வண்டியிலேயே தண்ணீர் கொண்டு வந்து பாய்ச்சியிருக்கிறார். அந்த காலத்தில் அது எவ்வளவு கடினமான காரியம் என்று நினைத்து பாருங்கள். அவரின் இந்த உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. மேலும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரயில் வழித்தடத்தை உருவாக்கினார். அன்றைய காலகட்டத்திலேயே டிராக்டரை பயன்படுத்தி உழவு செய்தவர். வெள்ளியங்கிரி கவுண்டர் 1920ஆம் ஆண்டில் சாரதா நிதி வங்கியை மேட்டுப்பாளையத்தில் உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டில் ஞானாம்பிகை நூற்பாலையை நிறுவினார். இந்திய மத்திய பஞ்சு கூட்டமைப்புக்கு தென்னிந்தியாவிலிருந்து முதல் பிரதிநிதியாக செயல்பட்டவர் இவர்தான். அவினாஷிலிங்கம் செட்டியாரின் கல்வி சேவைக்கு உறுதுணையாக இருந்துள்ளார். இவர் எப்போதும் கதர் ஆடையை மட்டுமே அணிந்தவர். கோவில் நுழைவு போராட்டத்தையும் முன்னெடுத்துள்ளார். வெள்ளை கிணறு வெள்ளியங்கிரி கவுண்டர் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல்வாதி, தொழிலதிபர் மற்றும் விவசாயி ஆவார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக அவரின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. இவர் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு பொருளாதார வளர்ச்சிக்காக பங்களித்தார். குறிப்பாக ஒரு தொழிலதிபராக வெள்ளை கிணறு கிராமத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த முயன்றார் மற்றும் பசுமை திட்டங்களையும் ஊக்குவித்தார். நம்ம ஊருக்கு மழைநீர் சேமிப்பை கொண்டு வந்தவர் இவர்தான். இவரால் தான் நம்ம கிராமம் கல்வியிலும் விவசாயத்திலும் முன்னேறியது. ஆமா, அவர் விவசாயத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் போல. நம்ம மாதிரி மாணவர்களுக்கு அவர் எப்போதும் ஒரு உந்து சக்தி. தோட்டத்திலிருந்து தொழில்நுட்பம் வரணும்னு சொன்னவர் தானே. அவரோட வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி. அவர் தனது இளமை கால கல்வியை கோவையில் பயின்றார். அவருடைய தந்தையின் மறைவால் தனது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி கொண்டார். வெள்ளியங்கிரி கவுண்டர் போன்றோர் இந்த நாட்டின் உண்மையான நாயகர்கள். கல்வி, விவசாயம், சுற்றுச்சூழல், சமூக ஒற்றுமை என பல துறைகளில் அவர்கள் செய்த பணி உண்மையில் மனதை கவர்கிறது. நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருப்பவர்களின் வாழ்க்கையை நாமும் பின்பற்ற வேண்டும். நமது சமூகத்தில் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டால் வெள்ளியங்கிரி கவுண்டர் கனவு கண்ட நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். வெள்ளியங்கிரி கவுண்டர் சமூகத்தின் ஒளியாக வாழ்ந்தவர். அவரது சேவைகள், அனைவருக்கும் தன்னலமின்றி செய்த பணிகள் என்றும் நினைவில் நிலைக்கும். அவரை போன்றவர் இன்று நம் சமூகத்துக்கு தேவை. வெள்ளியங்கிரி கவுண்டர் வழியை நாமும் பின்பற்றி மழைநீர் சேமிப்போம், விவசாயம் காப்போம். தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் ஒரு ஆன்மீக தலம் இருக்கும் ஊரில் பிறந்த கோயம்புத்தூரின் வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்களை பற்றி கலந்துரையாடிய மாணவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குடிமை விவேகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடன் நான் வைஷ்ணவி மற்றும் என் தோழி சின்ஃபியா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பேச போற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தினசரி வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம். அதுவும் இந்த குடிமை விவேகம் பத்தி தான். இந்த குடிமை விவேகம் என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா குடிமை விவேகம் நாம ஒரு சமூகத்துல வாழ்றோம். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிலையில இருந்து யோசிச்சு செயல்படுறது தான். நாம தனியா இந்த உலகத்துல வாழ முடியாது. அதனால நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட நல்லா பழகி அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறத தான் குடிமை விவேகம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு உங்க நண்பர் கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்றது, பொது இடத்துல குப்பைய போடாம குப்பை தொட்டியில போடுறது, பஸ்ல பெரியவங்களுக்கு இடம் கொடுக்கறதுன்னு இது எல்லாமே குடிமை விவேகம் தான். சரி, இந்த குடிமை விவேகம் நமக்கு எதுக்கெல்லாம் உதவுதுன்னு பார்க்கலாமா? முதல் விஷயம், நல்லுறவுக்கான ஆதாரம். நம்ம நண்பர்கள், குடும்பத்தினர், அப்புறம் நம்ம சமூகத்துல இருக்கவங்கன்னு எல்லாரோடையும் நல்ல உறவுகளை உருவாக்க இது ரொம்பவே அவசியம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. உங்க கூட இருக்க நண்பருக்கு ஏதோ ஒரு சந்தேகம். அப்போ நீங்க அதை அமைதியா கேட்டு அவருக்கு புரியற மாதிரி விளக்கும் போது உங்க நட்பு இன்னும் வலுவாகவில்லையா? ஒருத்தரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம அவங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு தெரியும். ஆமா. அடுத்ததா, வேலை இடத்துல வெற்றி பெற இது ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சு முடிச்சு வேலைக்கும் போகும்போது ஒரு குழுவா வேலை செய்ய, மத்தவங்க கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்க, ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட்டா இருக்க குடிமை விவேகம் அவசியம். உதாரணத்துக்கு ஒரு டீம் மீட்டிங்ல எல்லாரும் கருத்து சொல்ல வாய்ப்பு கொடுக்கிறது, ஒருத்தரோட ஐடியாவை கேலி செய்யாம மதிக்கிறது, தவறு நடந்தா ஒருத்தரை மட்டும் குறை சொல்லாம எல்லாரும் சேர்ந்து சரி செய்ய முயற்சி பண்றதுன்னு இது எல்லாமே குடிமை விவேகம் தான். தனியா சாதிக்கிறத விட எல்லாரோடையும் சேர்ந்து சாதிக்கிறத தான் உண்மையான வெற்றி. மூணாவது, சமூகத்துக்கு நம்ம பங்களிப்பு. நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை நம்ம பிரச்சனையா நினைச்சு அதுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய இந்த குடிமை விவேகம் தூண்டும். உதாரணத்துக்கு, பஸ்ல சத்தமா பேசாம மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது, பள்ளிக்கூட சொத்துக்களை சேதப்படுத்தாம பாதுகாக்கிறது, குடிநீர் குழாய்கள்ல தண்ணீர் வீணா
வீணாகாமல் பாத்துக்கிறது, மழைநீர் சேகரிப்புன்னு இது எல்லாமே சமூகத்துக்கான நம்ம பங்களிப்பு தான். குப்பைகளை ரோட்ல போடாம இருக்கிறது, மரக்கன்றுகள் நடுறதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சமூக பங்களிப்பு தான். அது மட்டும் இல்லாம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் இது உதவும். சில சமயம் நமக்கு கோபம், வருத்தம்னு உணர்ச்சிகள் தலை தூக்கும். உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டு போட்டியில தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கோபத்துல மத்தவங்கள சத்தம் போடாம நிதானமா தோல்வியை ஏத்துக்கிறது, அடுத்த முறை எப்படி ஜெயிக்கணும்னு யோசிக்கிறது, இதுதான் குடிமை விவேகம். ஆனா குடிமை விவேகம் இருந்தா அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நிதானமா நடந்துக்க முடியும். கடைசியா மன அழுத்தம் குறையவும் இது ஒரு வழி. மத்தவங்க கூட நல்ல உறவு இருக்கும் போது நமக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் குறையும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா உங்க நண்பர்கள் கூட பேசுறீங்க, அவங்க ஆறுதல் சொல்றாங்க இல்லையா? கஷ்டமான நேரத்துல 4 பேர் கூட துணைக்கு இருப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மத்தவங்க கூட நல்ல உறவுகளை ஏற்படுத்த குடிமை விவேகம் பயன்படுறதுதான். இப்போ இந்த அருமையான குடிமை விவேகத்தை நாம எப்படி வளர்த்துக்கலாம்னு பாப்போம். இதுக்கு பெரிய விஷயமெல்லாம் தேவையில்லை, சின்ன சின்ன முயற்சிகளே போதும். கண்டிப்பா முதல்ல மத்தவங்க உணர்வுகளை கவனிக்கணும். உங்க நண்பர்களோ குடும்பத்தினரோ என்ன உணர்றாங்கன்னு உன்னிப்பா கவனிங்க. அவங்க கோபமா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. நான் அவங்க இடத்துல இருந்தா எப்படி உணர்வேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. உதாரணமா உங்க நண்பர் சோகமா இருக்காருன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டு ஆறுதல் சொல்றது, இல்லனா தனியா விடுறதுன்னு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது. ரெண்டாவது, சமூக சூழல்களை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கணும். ஸ்கூல்ல எப்படி இருக்கணும், பஸ்ல எப்படி இருக்கணும், பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நூலகத்துல அமைதியா இருக்கணும், மருத்துவமனையில சத்தம் போடக்கூடாது, பஸ்ல முதியவர்களுக்கு இடம் கொடுக்கணும், வரிசையில நிக்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த விவேகம் வெளிப்படும். மூணாவது, சமூக செயல்பாடுகள்ல ஈடுபடுங்க. உங்க பள்ளி இல்லனா உங்க ஏரியாவில் நடக்கிற தன்னார்வ தொண்டு, சமூக நிகழ்வுகள்ல கலந்துக்கோங்க. உதாரணத்துக்கு பள்ளி வளாகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, உங்க தெருவை சுத்தப்படுத்துறதுல உதவுறது, வயசானவங்களுக்கு சாலை கடைக்கு உதவுறது, கண்தானம் ரத்த தானம் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. நாலாவதா, கவனமா கேளுங்க. மத்தவங்க பேசும்போது முழு கவனத்தோட கேளுங்க. அவங்க பேசி முடிக்கட்டும், அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்த அவங்களுக்கு முழு வாய்ப்பு கொடுங்க, இடைமறிக்காதீங்க. இது ஒருத்தரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க ஒருத்தர் பேச்ச கவனமா கேட்கறதுங்கிறது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மரியாதையை காட்டும். நண்பர்களே, குடிமை விவேகம் ஒரே நாள்ல வந்துடாது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. முயற்சி செஞ்சு புரிதலோட செயல்படும் போது இந்த விவேகம் நம்ம கிட்ட தானா வளரும். நாமே இந்த சமுதாயம், நம்மால் தான் மாற்றம். இந்த நம்பிக்கையோட நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து முன்னேறுவோம். இந்த குடிமை விவேகத்தை நாம வளர்த்துக்கும் போது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, நம்ம சுத்தி இருக்க சமூகமும் ரொம்பவே அழகா மாறும். நன்றி, வணக்கம். பாரத நாட்டின் விடுதலையை பற்றி பாடிய கவிஞர்களுள் பாரதியார் முதன்மையானவர். தூங்கி கிடந்த பாரதத்தை தம் உணர்ச்சிகரமான பாட்டுகளால் தட்டி எழுப்பிய பெருமை பாரதிக்கு உண்டு என்பார்கள். வேறு பலரும் விடுதலை இயக்கத்தை பற்றி பாடினார். ஆனால் பாரதி நாட்டின் ஒற்றுமை, அதனால் ஏற்படும் பலன், விடுதலை பெற வேண்டியதன் தேவை ஆகியவற்றையும் பாடினார். அத்துடன் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னரே தீர்க்க தரிசனமாக ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலை பெறுவதற்கு முன்னரே கனவு கண்டு ஆனந்த கூத்தாடினார் அமரகவி பாரதியார். அப்படிப்பட்ட பாரதியின் பாடலை பாட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள் எஸ் சஞ்சீவ் தேவ், பி சாந்தனு, பி சந்துரு மற்றும் எஸ் தேவதர்ஷினி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பதை பெற்று நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பதை பெற்று நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே
ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. பாரத மாதாவிற்கு பெருமை சேர்க்கும் வகையிலும் சுதந்திர இந்தியாவின் எழுச்சியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தும் இப்பாடலை பாடிய நண்பர்களுக்கு நன்றி. மௌனத்தை முறித்து கல்வியை வளர்த்த தலைவர், ஒளியாய் நிழலாய் நலம் எழுப்பிய நாயகர், சத்தம் இன்றி சமூகத்தை சீர்படுத்திய சிந்தனையாளர், பதவி இல்லாமலே புதுமை கண்ட புரட்சியாளர், காகிதம் இல்லாத காலத்திலும் கல்வி விதைத்தவர், அறிவின் ஒளிக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தவர். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான ஐயா நரசிம்மலு நாயுடுவை பற்றிய ஒரு சில பதிவுகள் உங்களுக்காக எங்கள் மாணவர்கள் பி ஸ்ரீநிதி, SP ஸ்ரீதர்ஷன் மற்றும் ஜே தியாஸ். அன்பான வானொலி நேயர்களே வணக்கம். இன்று நாம் கோவையின் உயிர்நாடியாக இருக்கும் ஒரு மாபெரும் நீர்த்திட்டத்தை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் சுவையான சிறுவாணி நீர்த்திட்டம். ஆமாம், கோவை மக்களுக்கு சிறுவாணி தண்ணீர் கிடைப்பதற்கு பின்னால் பலரின் அயராத உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒருவர் திரு SP நரசிம்மலு நாயுடு அவர்கள். அப்படியா? சிறுவாணி திட்டத்தில் அவரது பங்கு என்ன? அதை சற்று விரிவாக சொல்ல முடியுமா? 1890களில் கோவை நகரம் கடும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்துக் கொண்டிருந்தது. அப்போது நரசிம்மலு நாயுடு தான் வெள்ளியங்கிரி மலையில் இருந்து உற்பத்தியாகும் முத்திக்குளம் நீர் கோவை மக்களின் தாகத்தை தீர்க்கும் என்பதை முதலில் கண்டறிந்தார். அடடே, அப்போதே அவர் முத்திக்குளம் தண்ணீரின் மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறார். இது மிகவும் ஆச்சரியமான விஷயம். உண்மைதான். அவர் வெறும் தண்ணீரை கண்டுபிடிக்கவில்லை, அந்த தண்ணீரை கோவைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் வகுத்தார். ஒரு பெரிய நீர் வழங்கல் திட்டத்திற்கு இது வழிவகுக்கும் என்று நம்பினார். அதாவது இந்த நீர் வளத்தை பயன்படுத்துவதற்கான அடிப்படை யோசனை இவருடையது என்று சொல்கிறீர்கள். சரியாக சொன்னாய். அந்த யோசனைதான் பல ஆண்டுகளுக்கு பிறகு CS ரத்தின சபாபதி முதலியார் அவர்களின் முயற்சியால் 1920இல் முழு வீச்சில் சிறுவாணி திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. அப்படியானால் திரு நரசிம்மலு நாயுடு அவர்களின் தீர்க்க தரிசனமான யோசனையும் அதை மக்களிடம் கொண்டு சென்ற செயலும் சிறுவாணி திட்டம் உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ஆம், இவர்களின் முயற்சியால் தான் இன்றும் கோவையில் பல பகுதிகளுக்கு சுவையான சிறுவாணி நீர் கிடைத்து வருகிறது. இந்த தண்ணீரின் தனித்துவமான சுவை உலகிலேயே 2வது சுவையான தண்ணீர் என்று கூட சொல்லப்படுகிறது. கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தகைய தொலைநோக்கு சிந்தனையாளர்களை பற்றி அறிந்து கொள்வது நமது பொறுப்பு. இந்த திட்டம் பல சவால்களை சந்தித்தது. குறிப்பாக அண்டை மாநிலத்துடன் நீர் பகிர்வு குறித்து பல விவாதங்கள் நடந்துள்ளன. ஆம், இன்றும் நீர் மேலாண்மை மற்றும் விநியோகம் தொடர்பாக விவாதங்கள் நடந்து வருகின்றன. இந்த திட்டத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த திட்டம் ஒரு உதாரணம். இந்த திட்டத்தின் மூலம் சரியான திட்டமிடல், ஒத்துழைப்பு மற்றும் நீண்டகால முயற்சி இருந்தால் பெரிய சவால்களை கூட நாம் எதிர்கொள்ளலாம் என்பதை அறியலாம். சிறுவாணி நீர் கோவையின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றும் பல தலைமுறைகளுக்கும் உயிர்நாடியாக இருந்து வருகிறது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை பற்றி இன்றைய இளைய தலைமுறையான நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆமாம், நீர் வளங்களின் முக்கியத்துவத்தையும் அதை பாதுகாக்கும் அவசியத்தையும் நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அருமையான நண்பனே, சிறுவாணி நீரின் முக்கியத்துவத்தையும் அதற்கு பின்னால் உள்ள சரித்திர நாயகர்களின் தாகங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்தாய். உனக்கு என் பாராட்டுகள். நன்றி தோழி. நீர்வளங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருங்கால சந்ததியினருக்காக அதை பாதுகாப்போம் என்று நாம் அனைவரும் உறுதியேற்போம். நன்றி. நம்மூர் நரசிம்மலு நாயுடுவை பற்றிய இவ்வளவு உண்மைகளை கூறிய நண்பர்களுக்கு நன்றி. முன்னேற்றத்திற்காக சிந்தனை செய்பவன் இளைஞன். தனது சிந்தனையை தீட்டி இளைஞர்களை முன்னேற்றுவதற்கு தூண்டுபவன் ஒரு கவிஞன். இந்த 2 பேரையும் உருவாக்குபவன் நல்ல ஒரு தலைவன் என்ற தத்துவத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் நமது எளிய மக்களை சந்திப்பதற்காகவே மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நம்மை சந்திக்க வரும் நமது பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களின் கருத்துக்களின் மூலம் தான் அறிந்து கொண்டதை பகிர வருகிறார் நமது மாணவி A. ரக்ஷனா. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பேச போகும் தலைப்பு மனதின் குரல். இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கிய ஒரு வானொலி நிகழ்ச்சி. 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் அனைத்திந்திய வானொலியில் மக்கள் மனதில் உரைப்பவை பற்றி பேசுகிறார். இது ஒரு அரசியல் பேசும் நிகழ்ச்சி அல்ல, மாறாக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், நாட்டின் பண்பாடுகள்,
செயல்பாடுகள், கல்வி, ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், சமூக சேவை போன்ற பல அம்சங்களை முன்னிறுத்தும் நிகழ்ச்சி இது மனதின் குரல் பொதுமக்களுடன் பிரதமரின் நேரடி உரையாடல் எனலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். தமிழ் மொழியின் பெருமை பற்றி பிரதமர் மோடி மனதின் குரலில் உரைத்தது நம்மை மிகவும் பெருமைப்படுத்தும். அவர் கூறியதாவது: உலகிலேயே மிக தொன்மையான மொழி தமிழாகும். தமிழ் கற்பித்தல் திட்டம் ஃபிஜியில் தொடங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது நமக்கு என் மொழி என் பாரம்பரியம் என்ற பெருமை உணர்வை வளர்க்கிறது. யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். 2025 கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம். இதன் மூலம் மாணவர்கள் தங்களது உடல் நலனிலும் உலகளாவிய பொறுப்பிலும் கவனம் செலுத்த கற்றுக்கொள்கிறார்கள். நீர் சேமிப்பு பற்றியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் பற்றியும் பிரதமர் எழுப்பிய விஷயங்கள் மாணவர்கள் தங்கள் பள்ளி வீடுகளில் சிறிய முயற்சிகளையும் தொடங்கச் செய்யும். மேலும் மனதின் குரலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கியமான அறிவுரைகள்: கோடை கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் வழிகள், புதிய அறிவியல், கலை போன்ற திறன்களை கற்றுக்கொள் என்பது அவரது கருத்து. இது மாணவர்கள் திறன் மேம்பாடு, நேர மேலாண்மை ஆகியவற்றில் பயனளிக்கிறது. தன்னார்வ சேவைகள் பற்றி பேசும்போது பள்ளிகள், சமூக அமைப்புகள் மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றார். இது மாணவர்களுக்கு சமூக பொறுப்பு, ஒற்றுமை, சேவை மனப்பான்மை ஆகியவற்றை வளர்க்க உதவுகிறது. இவ்வாறு மனத்தின் குரல் நிகழ்ச்சி நமக்கு வாழ்க்கையின் உண்மை பயணத்தை காட்டுகிறது. மாணவர்கள் தங்கள் மொழி, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், ஆரோக்கியம், சமூக பங்களிப்பு ஆகியவற்றில் விழிப்புணர்வுடன் செயல்பட தூண்டுகிறது. இதுவே பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் பெரும் வெற்றி. நன்றி. மனதின் குரல் மூலம் மக்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைத்த மாணவிக்கு நன்றி. வள்ளலார் அருளிய திருவருட்பாவில் அன்பு, அருள், இறைவன் மீதான உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய பாடலை பாடி விளக்கமும் கூற வருகிறார்கள் ஏ தாரிணி மற்றும் கே ஜெய்கிஷோர். பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பேரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பொருள்: வள்ளலார் அந்த பாடலின் சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். முதலில் தாய்ப்பாசம். எங்காவது பெற்ற தாயை பிள்ளை மறக்குமா? அதே போல தான் பெற்ற பிள்ளையையே எந்த தாயாவது மறப்பாளா? தாய்ப்பாசம் அத்தகையது. ஆனால் வள்ளலார் இருவருமே மறக்கக்கூடியவர்கள் என்கிறார். இது உண்மையாவதை இப்போது செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். அடுத்து, உடல் உயிர் இடையே உள்ள நட்பு. இத்தனை நாள் நாம் இருந்த இந்த உடலை விட்டு பிரிவதா என்று உயிர் நினைப்பதில்லை. அதே போல தன்னை இத்தனை நாள் இயக்கிய உயிர் பிரிகிறதே என்று உடலும் கவலைப்படுவதில்லை. அடுத்து, கலைஞனின் வித்தை. ஒவ்வொரு கலைஞனும் தான் கற்கும் வித்தைகளை மனதார கற்கின்றன. அவற்றை நெஞ்சினில் ஏற்றி வைக்கிறார்கள். சில சமயம் அந்த நெஞ்சம் மனதார கற்ற அந்த வித்தையையே மறந்து விடுகிறது. அடுத்து, கண்ணும் இமையும். கண்களை மூடி மூடி திறக்கும் இமைகள் கூட அந்த தொழிலை சில சமயம் மறந்து விடுகின்றன. இதனையும் வள்ளலார் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு இயற்கையிலேயே சில விதிவிலக்குகள் நடைபெறுகின்றன. இவ்வாறு நடைபெறுவதையெல்லாம் குறிப்பிட்ட வள்ளலார், எது நடந்தாலும் நான் மட்டும் நமச்சிவாயத்தை மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். வள்ளலாரின் பாடலை எடுத்து அருமையாக பாடி விளக்கிய மாணவர்களுக்கு நன்றி. வேதாத்திரி மகரிஷி எழுதிய பாடலில் ஒன்றுதான் இந்த உலகமெல்லாம் பருவமழை. வேதாத்திரி மகரிஷியின் இந்த வாழ்த்து உலக சமுதாயத்திற்கு ஒரு நல்வழி காட்டும் பாடலாக அமைந்துள்ளது. இந்த பாடலை பாட வருகிறார் எம் சின்ஃபியா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள்
புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷியின் உலகநல வாழ்த்து என்பது அவரது தத்துவங்களை சுருக்கமாக கூறும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த ஒரு முக்கியமான வாசகம். இதை அவர் மனிதநேயம், ஒற்றுமை மற்றும் ஆன்மீக ஒளி பரவ வேண்டிய நோக்கில் பரப்பினார். உலகெங்கும் அமைதி, ஒற்றுமை, வளம் நிலவ வேண்டும். மனிதன் மனிதனை மதித்து கருணையுடன் நடத்த வேண்டும். மதம், மொழி, இன வித்தியாசங்களை விட மனிதம் மேலானது என்பதை உணர வேண்டும். ஒழுக்கம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை. ஒழுக்கம் இல்லாமல் ஒருவர் மேம்பட முடியாது. சமூகத்திற்கும் அது தேவை. மனிதன் ஆன்மீகமாக சிந்திக்க தொடங்கினாலே வாழ்க்கை மேம்படும். பிறருக்காக நன்மை விரும்பும் சிந்தனையும் குணநலன்கள் வளர்க்கும் எண்ணமும் வளர வேண்டும். சுருக்கமாக சொன்னால் இந்த வாழ்த்து உலகம் முழுவதும் அமைதி, ஒழுக்கம், மனிதநேயம் மற்றும் ஆன்மீக சிந்தனை பரவ வேண்டிய உயரிய நோக்குடன் உருவாக்கப்பட்டது. வாழ்க்கை எனும் வண்டி எண்ணம், செயல் என்னும் சக்கரங்களினால் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று கூறிய சுவாமி வேதாத்திரி மகரிஷியின் இந்த உலக நல வாழ்த்து பாடிய மாணவிக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் சின்ஃபியா. இன்று நாம் ஒரு மகத்தான ஆன்மீக தலைவரையும் கல்வி புரட்சியாளரையும் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சேவைக்கும் ஞான பரப்புதலுக்கும் அர்ப்பணித்த சுவாமி சித்பவானந்தர் அவர்கள் 1898 ஆண்டு மார்ச் 11 அன்று பிறந்த சுவாமி சித்பவானந்தர் சுவாமி விவேகானந்தரின் உன்னதமான கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்தவர். உலகியல் வாழ்வை துறந்து கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பேலூர் ராமகிருஷ்ண மடத்தில் சேர்ந்தார். அங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடரான சுவாமி சிவனந்தரின் அன்பு வழிகாட்டுதலின் கீழ் ஆன்மீக பயிற்சி பெற்றார். தனது குருவின் ஆசியுடன் தமிழகம் திரும்பிய அவர் இங்கே மகத்தான கல்வி மற்றும் ஆன்மீக பணிகளை தொடங்கினார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை சமூகத்திற்கு அளித்த மிகப்பெரிய பங்களிப்பாகும். சுவாமி சித்பவானந்தர் 1942 திருச்சிக்கு அருகிலுள்ள திருப்பராய்த்துறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தை நிறுவினார். இந்த தபோவனம் இன்று எண்ணற்ற ஆன்மீக தேடலுள்ளவர்களுக்கு ஒரு அமைதியான புகலிடமாக திகழ்கிறது. மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் மூலமாக தமிழகம் முழுவதும் சுமார் 56 பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார். கிராமப்புற மாணவர்கள் உட்பட அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். கல்விதான் ஒரு சமூகத்தை மேம்படுத்தும் கருவி என்பதை அவர் ஆழமாக நம்பினார். சுவாமி சித்பவானந்தர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார். தத்துவம், ஆன்மீகம், சமூக வாழ்க்கை என பல தலைப்புகளில் அவரது எழுத்துக்கள் அமைந்துள்ளன. ஹிந்து மதத்தின் புராண கதைகளை அடிப்படையாக கொண்ட நாடகங்களையும் அவர் எழுதியுள்ளார். அவரது போதனைகள் பெரும்பாலும் வேதாந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவை. மனிதன் தனது உண்மையான இயல்பை உணர்ந்து தெய்வீகத்தை அடைவதே வாழ்வின் நோக்கம் என்பதை அவர் போதித்தார். அவருடைய வாழ்வின் மிக முக்கியமான நோக்கம் சுயநிறைவு, செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் என்பதாகும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டு முழுமையடைய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். மத நல்லிணக்கம் மற்றும் ஹிந்து மதத்தின் மேன்மை குறித்து 70,000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகளை ஆற்றி எண்ணற்ற மக்களுக்கு வழிகாட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் ஆன்மீகத்துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த ஒரு பெரிய ஞானியும் ஞான மார்க்க முன்னோடியுமான சுவாமி சித்பவானந்தர் அருளிய பொன்மொழிகளை சொல்ல வருகிறார்கள் பிரதீக்ஷா மற்றும் திவ்யா.
மனதை அடக்கும் திறன் தெளிவை தரும். அது உள் ஞானத்தை வெளிப்படுத்தும். மாஸ்டரிங் த மைண்ட் லீட்ஸ் டு கிளாரிட்டி which brings wisdom from within. மனதின் அலைப்பாயும் தன்மையை கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் தெளிவாக சிந்திக்க முடியும். அப்போதுதான் நமக்குள்ளேயே இருக்கும் உண்மையான அறிவு மற்றும் ஞானம் வெளிப்படும் என்பதை சுவாமிஜி வலியுறுத்துகிறார். அகங்காரம் முடியும் போது உண்மையான அறிவு தொடங்குகிறது. ரியல் நாலேஜ் ஸ்டார்ட்ஸ் when ego ends. நான் என்ற அகம்பாகம் மறையும் போதுதான் உண்மை, அறிவும் பணிவும் ஒருவரிடம் குடிக்கொள்ளும். நம்முடைய சுயநல சிந்தனைகள் நீங்கும் போதுதான் நாம் விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும். ஒழுக்கமே ஆன்மீக வாழ்க்கையின் அடித்தளம். டிசிப்ளின் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப். எந்த ஒரு காரியத்திற்கும், குறிப்பாக ஆன்மீக பாதைக்கும் ஒழுக்கம் மிக முக்கியம். சீரான பயிற்சி, கட்டுப்பாடான வாழ்க்கை முறை ஆகியவைத்தான் நம்பி ஆன்மீக ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் உயர உதவும் என்பதை இது காட்டுகிறது. சத்தியம், தைரியம், ஒழுக்கம் ஆகியவை உயர்வான வாழ்க்கையின் தூண்கள். Truth, courage and discipline are the pillars of a noble life. உண்மை பேசுவது, அநீதிக்கு எதிராக தைரியமாக நிற்பது மற்றும் ஒழுக்கத்துடன் வாழ்வது, இந்த 3 குணங்களும் ஒருவரை சிறந்த மனிதனாக மாற்றும் அடிப்படை கொள்கைகள் என்று சுவாமிஜி கூறுகிறார். உண்மையான புரிதல் என்பது வெளிப்பட விரிந்த வேறுபாடுகளை மீறி காண்பதே. True understanding is seeing beyond what appears different. இந்த உலகில் நாம் பல வேறுபாடுகளை காண்கிறோம், மதத்தால், மொழியால், தோற்றத்தால். ஆனால் அவற்றை கடந்து அனைத்து உயிர்களிலும் உள்ள ஒற்றுமையை பார்ப்பதே உண்மையான ஞானம். இதுவே மத நல்லிணக்கத்தின் அடிப்படை. சிரமங்களுக்கு அஞ்சாதே, அவை உன் மன உறுதியை பலப்படுத்தும். Do not be afraid of difficulties, they strengthen your spirit. வாழ்க்கையில் வரும் சவால்களை கண்டு அஞ்சக்கூடாது. ஒவ்வொரு சிரமமும் நம்மை மேலும் வலிமையாக்கும், நம் மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பு என்பதை சுவாமிஜி இந்த பொன்மொழி மூலம் தெளிவுபடுத்துகிறார். நன்றி, வணக்கம். சுவாமி சித்பவானந்தரின் இந்த பொன்மொழிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை நமக்கு வாழ்வின் சரியான பாதையை உணர்த்தும் ஒளிவிளக்குகள். அவரது வாழ்க்கை, சேவை மற்றும் ஞானம் அனைத்தும் இன்றைய மாணவர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உத்வேகம். அவரது போதனைகளை பின்பற்றி நாமும் நம்மை செதுக்கி சிறந்தவர்களாக வாழ்வோம். நன்றி. செயலும் முயற்சியும் சேர்ந்ததா வெற்றி? இல்லை, இவற்றுடன் சேவையும் சேர்ந்ததே வெற்றி. உதவும் உள்ளம் இருந்தால் உலகமே உன்னிடம் இருக்கும் என்பதை உணர்ந்து உண்மையாய் வாழ்ந்தவர் உயர் திரு திரிபுல சுப்பிரமணியம் ஐயா. அவர்களின் சேவையை பற்றி பேச வருகிறார் எமது மாணவி ஏபி ஸ்ரீஸ்வேதா. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசப்போவது சேவையால் உயர்ந்த ஒரு உன்னதமான மனிதர் குறித்து. தனது தொழில் வெற்றியை பொது நலத்துக்காக மாற்றியவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். திரு சுப்பிரமணியன் அவர்கள் கோவையில் சாந்தி கியர்ஸ் நிறுவனத்தை நிறுவி தொழிலில் உச்சத்தை அடைந்தவர். ஆனால் வெற்றியின் உச்சியில் இருந்தபோதும் சமூகத்திற்கு என்ன செய்வது என்று யோசித்து அதற்கான விடையாகவே 1996ஆம் ஆண்டு தனது மனைவி சாந்தி அவர்களின் நினைவாகத் தொடங்கியதுதான் சாந்தி சமூக சேவை எனும் சேவை நிறுவனம். கோவை சிங்காநல்லூரில் இயங்கும் சாந்தி சமூக சேவையின் உணவகம் தினமும் 10,000க்கும் மேலான மக்களுக்கு எளிய விலையில் உணவை வழங்குகிறது. துவக்க விலை 5 ரூபாய் முதலே இருந்தாலும் உணவின் தரம், சுத்தம், சுவை இவை அனைத்தும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மிகவும் அமைதியான சூழலில் ஒரு குடும்ப உணவகத்தைப் போல அனைவரும் உணவு உண்கிறார்கள். அனைவருக்கும் ஒரே மரியாதை, ஒரே சேவை. நாங்கள் தினமும் இங்கு வருகிறோம். வீட்டிலிருந்து சிறிதளவு தூரம் செல்ல வேண்டியதுதான். ஆனாலும் இங்கே கிடைக்கும் உணவுக்கும் மரியாதைக்கும் எங்கும் ஈடில்லை. வீட்டில் சமையல் செய்ய இயலாத முதியோர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இந்த இடம் ஒரு நிஜமான துணை என்று மக்கள் நன்றியுடன் கூறுகிறார்கள். இது ஒரு உணவகம் மட்டும் அல்ல, ஒரு கருணையின் அடையாளம். மேலும் சாந்தி சமூக சேவையின் மருத்துவமனையில் 30 ரூபாய்க்கு மருத்துவர் ஆலோசனை, தள்ளுபடியில் மருந்துகள், டயாலிசிஸ், எக்ஸ்ரே, ஸ்கேன், லேப் பரிசோதனைகள் ஆகியவை குறைந்த விலையில் கிடைக்கின்றன. இங்கு வருகிறவர்கள் ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் கிடைக்கும் அதே தரத்தை பெறுகிறார்கள். இதை பற்றிய ஒரு முதியவரின் கருத்து: பயப்படாமல் இங்கே வர முடிகிறது, அதிக செலவு இல்லை என்ற நிம்மதி இருக்கிறது. நாங்கள் இங்கேயே மருத்துவரை சந்திக்கிறோம், மேலும் மருந்தையும் இங்கேதான் வாங்குகிறோம் என்கிறார்.
மருந்துகளை வீட்டிற்கே அனுப்பும் சேவையும் இவர்கள் செய்கின்றார்களாம். தள்ளாமையால் மருத்துவமனைக்கு வர இயலாத முதியவர்களுக்கு இது மிகப்பெரிய நன்மையை அளிக்கிறதல்லவா? இத்தனை சேவைகளுக்கான அங்கீகாரமாக 2021ஆம் ஆண்டு திரு சுப்பிரமணியனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இது ஒரு அரசாங்கம் அளித்த விருதாக மட்டுமல்ல, மக்களின் நெஞ்சத்தில் பதித்த நன்றி என்பதற்கான சான்றாகும். அவருடைய பொதுநல விருப்பம், நேர்மை, மக்களுக்கான அக்கறை, நீடித்த சேவை இவை திரு சுப்பிரமணியன் அவர்களை எந்நாளும் நம் மனங்களில் வைத்திருக்கும். திரு சுப்பிரமணியன் அவர்கள் தனது வாழ்க்கையை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் சமூக நலனுக்காக வாழ்ந்தவர். இவர் தொடங்கிய அமைப்பு இன்று பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியாக இருக்கிறது. செல்வத்து பயனே ஈதல் என்று சங்கத்தமிழ் இலக்கியமான புறநானூறில் நக்கீரர் கூறுவார். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்ட திரு சுப்பிரமணியன் நம் காலத்துக்கே நமக்கொரு வழிகாட்டி. கோவையின் கியர்மேன் என அழைக்கப்படும் சாந்தி கேஸ் திரு சுப்பிரமணியன் அவர்களின் சமூக சேவைகளை அழகாக கூறிய மாணவிக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர், சிறந்த விஞ்ஞானி, கவிஞர், ஜாம்பவான், ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் மற்றும் இளைஞர்களின் கனவுகளுக்கு சிறகளித்த வீரர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சக்தி வாய்ந்த பொன்மொழிகளுக்குள் நுழைகிறோம். ஆமாம், டாக்டர் கலாமின் பொன்மொழிகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இன்று பிரதோஷ் மற்றும் மிதுன் ஆகியோர் இணைந்துள்ளனர். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நம் அனைவருக்கும் ஒரு நன்மையை விதைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதோஷ். டாக்டர் கலாம் சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த பொன்மொழி இங்கே. வாய்ப்புகளுக்காக காத்திருக்காதீர்கள், அவற்றை உருவாக்குங்கள். Do not wait for opportunities, create them. கேட்பவர்களே, இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் வெறுமனே நல்லவை நடக்கும் என்று காத்திருக்க வேண்டாம் என்று கூறுகிறார். அதற்கு பதிலாக நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். வெளியே சென்று நமக்கான வாய்ப்புகளை நாமே உருவாக்க வேண்டும். இது நம் எதிர்காலத்தை நாமே பொறுப்பேற்பது பற்றியது. முற்றிலும் சரி பிரதோஷ். டாக்டர் கலாமின் அடுத்த பொன்மொழி நிஜமாகவே மனதை தொடுகிறது. தோல்விகளை எதிர்கொள்ளாமல் வெற்றி கிடையாது. There is no success without facing failure. நாம் பெரும்பாலும் வெற்றிகரமானவர்களை பார்த்து அவர்களின் வெற்றிகளை மட்டுமே நினைக்கிறோம். ஆனால் சாலைகளில் ஏற்படும் தடங்கல்கள், பின்னடைவுகள் இவை அனைத்தும் பயணத்தின் ஒரு பகுதி என்று டாக்டர் கலாம் நமக்கு நினைவூட்டுகிறார். உண்மையில் அவை அத்தியாவசியமானவை. இந்த தோல்விகள் மூலம்தான் நாம் கற்றுக்கொண்டு வளர்கிறோம். அது கனவுகள் பற்றிய அவரது புகழ்பெற்ற வார்த்தைகளுக்கு மிகச்சரியாக பொருந்துகிறது மிதுன். தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல, தூங்க விடாதது உண்மையான கனவு. ட்ரீம்ஸ் ஆர் நாட் வாட் யூ see in sleep. ட்ரீம்ஸ் ஆர் those that don't let you sleep. இது விஷயங்கள் விரும்புவது பற்றியது அல்ல, மாறாக உங்களுக்குள் ஒரு வலுவான ஆர்வம் மற்றும் குறிக்கோள் இருப்பது பற்றியது. இது உங்களை தூண்டுகிறது, மற்றவர்கள் ஓய்வெடுக்கும் போது அதை நோக்கி உழைக்க வைக்கிறது. உண்மையான கனவுகள் உங்களை முன்னோக்கி இட்டு செல்கின்றன. உங்களை நிரூபிப்பதை பற்றி பேசும்போது இதோ அவளிடமிருந்து ஒரு சிறந்த ஆலோசனை. மற்றவர்கள் உங்கள் மதிப்பை பாராட்ட காத்திருக்க வேண்டாம். உங்கள் மதிப்பை நீங்களே நிரூபிக்கவும். Do not wait for others to appreciate you. Prove your worth yourself. ஒப்புதலை தேடுவதில் நாம் எளிதாக சிக்கிக்கொள்கிறோம். ஆனால் டாக்டர் கலாம் நம் சொந்த முயற்சிகளிலும் நம் சொந்த மேம்பாடுகளிலும் கவனம் செலுத்த நம்மை ஊக்குவிக்கிறார். நம் செயல்கள் மற்றவர்களின் எந்த பாராட்டையும் விட சத்தமாக பேச வேண்டும். சவால்கள் பற்றிய ஒரு அற்புதமான கண்ணோட்டம் அவருக்கு இருந்தது. சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தடைகள் கூட வெற்றிக்கான படிக்கற்களாக மாறலாம். Accept challenges. Even obstacles can become stepping stones. நாம் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது மனம் தளர்வது இயற்கையானது. ஆனால் டாக்டர் கலாம் சவால்களை தடைகளாக அல்ல, வாய்ப்புகளாகவே பார்த்தார். ஒவ்வொரு தடைகளையும் நாம் சரியான மனநிலையுடன் அணுகினால் நம்மை உயரே கொண்டு செல்ல முடியும். இறுதியாக நம் அனைத்து மாணவர்களுக்கும் மிகவும் நுண்ணறிவுள்ள ஒரு பொன்மொழி. மற்றவர்களின் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அதில்தான் வெற்றியின் விதைகள் இருக்கின்றன. Learn from the failures of others. The seeds of success lie in them.
ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள நாம் எப்போதும் ஒவ்வொரு தவறையும் நாமே செய்ய வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு என்ன வேலை செய்யவில்லை என்பதை கவனிப்பதன் மூலம் நாம் மதிப்பு மிக்க அறிவை பெறலாம் மற்றும் ஒத்த தவறுகளை தவிர்க்கலாம். வெற்றியை நாம் சொந்த பாதையை அமைத்து கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து பெரிய கனவு காணுங்கள், கடினமாக உழைத்து கொண்டே இருங்கள், உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய நமது ஏவுகணை நாயகனின் பொன்மொழிகளை கூறிய நண்பர்களுக்கு நன்றி. வாழ்க்கையில் செல்வம், புகழ், அறிவு ஆகியவற்றை வெறும் சிலர் மட்டுமே தரக்கூடும். ஆனால் நல்ல நட்பு வாழ்க்கையையே நம்பிக்கையாக மாற்றும். மேலும் நட்பு என்பது ஒருவருக்கொருவர் உதவும், ஆறுதல் அளிக்கும் மற்றும் தீய வழிகளில் செல்லாமல் தடுக்கும் ஒரு உறவு என்கிறது திருக்குறள். அந்த அதிகாரத்தின் சில குறட்பாக்களும் அதன் விளக்கமும் தர வருகிறார்கள் எமது மாணவர்கள் ஜி திக்ஷா மற்றும் ஆர் சக்தி நாச்சியார். நட்பு அதிகாரம் 79 பால் பொருட்பால் இயல் நட்பியல். குறள் செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் இணைக்கரிய யாவுள காப்பு. பொருள் நட்பை போல் ஒருவன் செய்து கொள்வதற்கு அருமையான செயல் எதுவுமே இல்லை. நட்பை போன்ற செயல்களுக்கு அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை. குறள் நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னிற பேதையார் நட்பு. பொருள் நல்ல தன்மையுள்ளவரோடு கொண்ட நட்பானது வளர்ப்பிறை போல நாளுக்கு நாள் வளரும், பேதைகளின் நட்பு தேய்பிறை போல நாளுக்கு நாள் தேர்ந்து போகும். குறள் நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. பொருள் பழக பழக நட்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தரும். அதுபோல நூலின் நட்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தரும். நன்றி. நட்பின் வீரியத்தை உணர்த்திய மாணவர்களுக்கு நன்றி. நம்மிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்வியும் நம் அறிவை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை தரும். அந்த வாய்ப்பை விழிப்புடனும் நுட்பத்துடனும் எப்போது எப்படி பயன்படுத்துவது என்பதே அறிவின் அடையாளம். இதோ இந்த அதிகாரத்தின் சில குறட்பாக்களும் அதன் விளக்கமும் உங்களுக்காக எமது மாணவர்கள் எஸ் தருணிக்ஷா மற்றும் ஆர் சக்தி நாச்சியார். வினைத்திட்பம் அதிகாரம் 67 பால் பொருட்பால் இயல் அமைச்சியல். குறள் வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றே எல்லாம் பிற. பொருள் மேற்கொண்ட செயலை செம்மையாக முடிக்கும் திறமை என்பது ஒருவனது மன வலிமையே. பிற வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமைகள் ஆகா. குறள் ஊரொரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர்கோல். பொருள் இடையூர் வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது மீறி வந்துவிடுமே ஆனால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம். குறள் கடைக்கொட்கச் செய்தற்கத் தாண்மை இடைக்கொட்கின் எற்றா விழும்பும் தரும். பொருள் ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை. இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும். நன்றி. குறளையும் அதன் விளக்கத்தையும் அருமையாக கூறியவர்களுக்கு நன்றி. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமை, முயற்சி, கல்வி இவை அனைத்தும் தேவையாகவே உள்ளன. ஆனால் இவை அனைத்துக்கும் மேலானது சரியான நேரத்தை அறிந்து செயல்படும் அறிவு. அப்படிப்பட்ட ஞானம் இருந்தால் இந்த உலகமே கைகூடும் என்று காலம் அறிதல் என்னும் அதிகாரத்தில் சில குறள்களும் அதன் விளக்கமும் இதோ உங்களுக்காக எங்கள் மாணவர்கள் ஸ்ரீஹர்ஷினி மற்றும் பி சுபிக்ஷா. காலமறிதல் அதிகாரம் 49 பால் பொருட்பால் இயல் அரசியல். பகல்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. பொருள் தன்னை விட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலில் வென்றுவிடும். அதுபோல பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம். குறள் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்குங்கயிறு. பொருள் காலம் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும். குறள் அறிவினை என்ப உளவோ கருவியன் காலம் மருந்து செய். பொருள் ஏற்ற கருவிகளோடு தகுதியான காலத்தையும் அறிந்து செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் வேறொன்றும் இல்லை. நன்றி. காலமறிதலின் முக்கியத்துவத்தை கூறியோர்க்கு நன்றி.
உழவு தொழிலே உலகை தாங்கி நிற்பதாகவும் உழவர்கள் உலகிற்கு அச்சாணி போன்றவர்கள் என்றும் நிலம் நெஞ்சம் போல வாழ இயற்கை மலை போல வாழ உழைப்பின் வழி உணவு தரும் உழவர் வாழ்வு வாழ்த்துவதற்கே என்று உழவின் சிறப்பை கூறும் இவ்வதிகாரத்தில் சில குறள்களும் அதன் விளக்கமும் வழங்க வருகிறார்கள் ஆர் அவந்திகா மற்றும் பி சுபிக்ஷா. உழவு அதிகாரம் 104 பால் பொருட்பால் இயல் குடியியல். குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பொருள் உழவின் வருத்தத்தை கண்டு பிற தொழில்களை செய்து திரிந்தாலும் முடிவில் ஏருடையவரையே உலக உணவுக்கு எதிர்பார்த்தலால் உழவே மிகவும் சிறந்தது. குறள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. பொருள் உழவை விட்டு பிற தொழில்களை செய்வாருக்கும் உணவுப் பொருள்களை தந்து தாங்குவதனால் ஒரு தொழில் செய்வாரே உலகத்தார்க்கு அச்சாணி ஆவார். குறள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பொருள் யாவரும் உண்ணுவதற்கு உணவை தந்து தாமும் உண்டு வாழ்பவரே உரிமை வாழ்வினர் மற்றையவர் பிறரை தொழுது உண்டு அவர் பின் செல்கின்றவரே ஆவர். நன்றி. செயல்களை செய்யும் முறையையும் செயலின் தன்மையையும் அதை செய்ய வேண்டிய வழிமுறைகளையும் கூறுவதுதான் வினை செயல் வகை. இந்த அதிகாரத்தில் சில குறள்களும் அதன் விளக்கமும் கூற வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள் கே மஹிஜித் மற்றும் எஸ் அபினவ். வினை செயல் வகை அதிகாரம் 68 பால் பொருட்பால் இயல் அமைச்சியல். குறள் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. பொருள் ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனதில் துணிவு பெறுவதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலம் கடத்துதல் தீமையாகும். குறள் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. பொருள் நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம் ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது. குறள் ஒல்லும் வாய் எல்லாம் நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். பொருள் செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாத போது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்து பின்பே செய்தல் வேண்டும். நன்றி. வினையை எவ்வாறு செய்ய வேண்டும் என வகைப்படுத்தியமைக்கு நன்றி. சொல் என்பது காற்றில் கலைந்து போகும் ஓசை அல்ல, அறிவை உருவாக்கும் ஆயுதம். ஒரு நல்ல சொல் ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு தவறான சொல் அதே மனிதனை தாழ்த்தும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தையே கொடுத்துள்ளார். அதன் கீழ் வரும் சில குறள்களும் அதன் விளக்கமும் தர வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள் எஸ் அபினவ் மற்றும் கே மஹிஜித். சொல்வன்மை அதிகாரம் 65 பால் பொருட்பால் இயல் அமைச்சியல். குறள் நாணலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று. பொருள் நாவினால் பேசி காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்த சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும். குறள் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோமல் சொல்லின்கச் சோர்வு. பொருள் மேன்மையும் கெடுதியும் பேச்சினாலேயே வருவதனால் சொல்லிலே சோர்வு உண்டாகாதபடி எப்போதும் ஒருவன் தன்னை காத்து பேணி வருதல் வேண்டும். குறள் கேட்டற்பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதம் சொல். பொருள் சொல்லும்போது கேட்பவரை தன் வயப்படுத்தும் பண்புகளுடனும் கேட்காதவரும் கேட்க விரும்புமாறு கூறப்படுவதும் சொல்வன்மையாகும். நன்றி. ஒருவரின் மனதை கொள்ளை கொள்ளும் வலிமை அவரது சொல்வன்மையில் இருக்கிறது என்று கூறியமைக்கு நன்றி. இதுவரை பொள்ளாச்சி திவான்சாபுதூர் ஸ்ரீ கிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.